ஹலோ गाइस நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மே ஐ ஆஸ்க் ஃபார் ஒன் ஃபைனல் திங்க்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான வில்லத்தனம்லாம் காத்துட்டு இருக்க உள்ளுக்குள்ள ரொம்பவும் பிரமாதமான கதை गाइस. மேஜிக் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ஃபேண்டசி இருக்குது, பார்த்ததுக்கு சின்னதாக ரொமான்ஸ் சாங் அங்கே இருக்கும். பெரிய லெவலில் வில்லத்தனம் தான் அதிகமாக இருக்கும். கதை வயசாக வந்து நான் எதையுமே முன்கூட்டியே சொல்ல விரும்பல. ரொம்பவும் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை தொடர்ச்சியாக போடலாமா வேணாம்ன்றது கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா இது ஆக்சுவலி வந்து ஒரு ஆன்கோயிங்கிறதுனால வாரம் ரிலீஸ் ஆகும். அது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோடு போடலாமா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டை சொல்கிறது மூலியமாக நான் போட முடியும். முடிஞ்சளவுக்கு கமெண்ட் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம கதை போலாமா. இப்போ பார்த்தா இந்த கதையோட ஹீரோயினாக இருக்கிறவளும் நிறைய நோபல்ஸ் எல்லாம் அவளை பார்த்து கேவலமாக சிரிக்கிற வகையில் அவள் அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்கான். பிரின்ஸ் என்ன சொன்னீங்க? ஸ்கார்லட் ஹீவை வேண்டிமேன். நான் உனக்கு இப்போ பல முறை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த அந்த என்கேஜ்மெண்ட் எனக்கு கேன்சல் ஆகுது. எனக்கு புதிய ஒரு ஒய்ஃப் கிடைச்சிட்டா இந்த இடத்துல. அவ பேரு தான் லேடி டெர்னன்ஸா ஹோபிகிங்ஸ். இதுக்கப்புறம் இவ என்னுடைய புதிய ஒய்ஃப். இவ கூட தான் என்கேஜ்மெண்ட் எனக்கு இப்போ இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். மனசு உடஞ்சிருவாங்க. எல்லாரும் மணியும் அவமானப்படுத்துறதுல எல்லாருமே என்னோட பக்கம் பார்த்து இதை கேட்டுட்டு அவனுக்கு கிளாப் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்ததுக்கு பார்த்தா இன்னமும் ஓவரா சீனை போடுது. எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இப்போ கிடைச்சிருக்காரு பிரின்ஸ் கில்ல. நான் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வார போறேன். ஓ சூப்பரா பேசுறமா டெரன்ஸா. உன்ன மாதிரியான கியூட் அண்ட் ஸ்மார்ட்டான பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த எமோஷனே இல்லாத அந்த பொண்ணு முன்னாடி நீ எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ உன்ன மாதிரியான அன்புனா என்னன்னு தெரியாத பொண்ணு கூட நான் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு நினைச்சு நான் ரொம்ப அவமானதான் படுறேன். உண்மையிலே இது நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா பிரின்ஸ் கில்? கண்டிப்பா. என்னதான் நீ ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் இதுக்கப்புறம் கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் இல்ல. ஏன்னா பல குற்றங்களை நீ இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன். அதுவும் என்கிட்ட. கண்டிப்பா இப்போ நான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதே உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் பொறாமையில நீ என்ன பார்த்து அப்படி பேசிட்டு இருக்க. அகாடமியில இதுக்கு முன்னாடி படிக்கும் போது நீ பண்ணாத கொடுமையா எனக்கு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துதுல அந்த இடத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே அவளை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளை பத்தி மட்டும் இல்லாம அவளுடைய ஃபேமிலியை பத்தியும். சரி ஓகே, இப்போதைக்கு இது முடிச்சுப்போம். நான் உன்னுடைய என்கேஜ்மெண்ட் கேன்சலேஷனை ஏத்துக்கிறேன். நல்லது, உன் தொல்லை இதுக்கப்புறம் எனக்கு இருக்காது. உன்ன மாதிரியான வில்லத்தனமான பொண்ணு இந்த இடத்துல தேவையில்லை. வெளியே போ. வில்லத்தனமா அந்த பொண்ணு ஒன்று பக்கம் முட்டாள் பொண்ணு போடி இந்த இடத்துல. இந்த நிலைமையில என்னால் போக முடியாது. என்னுடைய ஃபேமிலியும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கள் நான் இந்த இடத்த விட்டு போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசை உங்ககிட்ட இருக்கு. அது நீங்க அனுமதி கொடுத்து நான் பண்ணலாம். ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்தை நான் கேட்கறேன் அப்படின்னு தான் அவன் அந்த விஷயத்தை கேட்பான். அதுதான் இந்த அனிமையோட டைட்டிலும். மே ஐ ஆஸ்க் ஃபார் ஒன் ஃபைனல் திங்க்னு. என்ன கேட்க போறேன்? எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். இல்ல விடுங்க, பரவாயில்ல பிரின்ஸ்கள். கடைசி எதுவும் கேட்கறான். கடைசி ஆசையை நிறைவேற்றி தான் ஆகணும். சரி ஓகே, நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணா நீ சொல்றதுனால நான் கேட்கறேன். என்ன வேணும் உனக்கு? பணமா இல்ல நகைகளா? இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற உங்களுடைய புதிய ஒய்ஃபா இருக்கிற அவங்கள நான் பஞ்ச் பண்ணணும். ஒய்ஃப் இல்ல சோனியக்காரியா. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி பிரின்சஸ் சொன்ன பக்கம் ஷாக்கா வர சமயத்துல இப்ப வேகமா வந்து ஒரு கூட்டு கொடுப்பா பாருங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கதையை சொல்ல போறேன். நான் தான் இந்த கதையோட ஸ்கார்லட் ஹீவை வார்ம் டிமென்ஷன். ரீசெண்டா என்னோட எமோஷன் மொத்தமா நான் இழந்துட்டேன். அதுக்கான காரணம் இந்த முட்டாள் பிரின்ஸ் வந்து என் கூட இருந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் பேசிட்டான். அந்த ஒரு கோவத்துல நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாமே ஆரம்பிச்சது எப்போனா அப்படின்னு அவ சின்ன வயசு ஃபிளாஷ்பேக்க சொல்றான். என்னுடைய யங் வயசுல எனக்கு பிடிச்ச பசங்க எல்லாருமே நான் அடிப்பேன். அந்த டைம் பார்த்து அவனுடைய பிரதரும் ஸ்கார்லட். சொல்லுங்க லியோனார்டோ பிரதர், எதுக்காக நீ தேவையில்லாம அலெக்சா ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையனை போயிட்டு அடிச்சேன்? இந்த வாரம் நான் உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன் யாரையும் பஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நீ பண்ணிருக்கேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். முக்கியமா இந்த காமனர் பீப்புளை பாதுகாக்கணும். அவனை பாதுகாக்க இப்படி நீ பண்ணியாமே? ஆமா, ஆனா நான் பஞ்ச் பண்ணலையே பெருசா எதுவும். சும்மா தனிமை கொடுத்தேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன பொண்ணு நீ? என்னுடைய சிஸ்டரா இருந்து இப்படி அப்பாவையே பேசுறதை நிறுத்து. உன்னுடைய வில்லத்தனம் எனக்கு என்னன்னு தெரியும். தேவலாம அவனை அடிச்சுட்டு நீ ஒரு சிரிப்பு அடிச்சுட்டு உனக்கு மட்டும் இப்படி பிளட் பார்த்தால அப்படியே சந்தோஷம் வந்துடுது உள்ளுக்குள்ள இருந்து. உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லமா. தயவு செஞ்சு அடுத்த முறை இப்படி பண்ணது என்னால போயிட்டு அவங்க கிட்ட வக்காலத்துல வாங்கிட்டு இருக்க முடியாது. நோபல் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல பேர் எடுத்தினா தான் உன்னால வாழ்க்கையை ஒழுங்கா நடத்த முடியும். அதனால தயவு செஞ்சு சண்டை போறதை நிறுத்திட்டு ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நோபல்ஸ்க்கான பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து நீ தானே ஸ்கார்லெட் அப்படின்னு தான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் முறையா அந்த பிரின்ஸ் கில் வந்திருப்பான். அவ வந்த உடனே தன்னை பத்தின அறிமுகத்தை கொடுக்க, உங்ககிட்ட நான் ஸ்கார்லெட்டான் மட்டும் தான் கேட்டேன். உன்னுடைய அறிமுகத்தை நான் கேட்டேனா? பைத்தியம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இதுக்கப்புறம் நீ என்னுடைய சர்வெண்டா? அப்படியே அவனோட பக்கம் கடுப்பா வரா. இந்த கண்ட்ரியோட செகண்ட் பிரின்ஸா இருக்கிறவர் எனக்கு ஆல்சோ ஒரு ஃபியான்ஸேவா இருக்காரு. அவர் கூட இருந்த அந்த மோசமான நாட்களை நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில. எப்ப பார்த்தாலும் என்ன வச்சுதான் எல்லா விதமான வேலைகளையும் பார்ப்பாரு. என்ன புள்ளி பண்றது, பிராங்க் பண்றது, என்ன கொடுமைப்படுத்துது. ஒரு கடத்துல அவ போறதுக்கு முடியாது அவங்க அப்பா கிட்ட வந்து கத்திட்டு இருக்கா. அப்பா இந்த என்கேஜ்மெண்ட்ல கேன்சல் பண்ணிக்கிறது சுத்தமா தாங்க முடியலப்பா. அவன் வெறியத்திட்டு இருக்கான். அடிக்க கூட முடியல என்னால. அவனை கடவுளை என்ன மன்னிச்சிடுமா, வேற வழியில கொஞ்சம் பொறுத்துக்கும். ஏன்னா என்கேஜ்மெண்ட்ன்றது ஒண்ணு நம்ம கேன்சல் பண்ணிட்டாலும் நம்மளுடைய ஃபேமிலிக்கு பெரிய அவமானம் வந்துடும். அதனால எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எனக்காக அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், இந்த ஆளு ஒரு நம்ம சொல்றது வேலை வாங்க மாட்டோம். அவன் பண்ற பொறுமை எல்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்குது. அடி கூட முடியல அவனால் அப்படின்னு உணர்வு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சில வருஷங்களையே அவங்களுடைய 15 வயசுல அவங்க ராயல் மேஜிக் அகாடமிக்கு போறாங்க. அந்த இடத்துல இவ பார்க்க ரொம்ப ஆசமான பொண்ணா இருக்கிறதுனால எல்லா பொண்ணுங்களும் பார்த்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க
அவங்க தான் ஸ்கார்லெட் பார்க்க கூலா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாப் ஸ்டூடெண்ட் ஆமாங்க. ஆமா கடைசியா நடந்த மேஜிக் எக்ஸாம்ல கூட அவங்க தான் டாப்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிரின்ஸுக்கு எல்லாம் ஸ்கார்லெட் என்னடி பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நீ ஸ்கூல்ல வந்துட்டா மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது இதுல, இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபியான்சேவா எனக்கு நீ வேலை பார்த்தே ஆகணும், நீ தான் என்னையோட ஸ்லேவ், அவனை மேரேஜ் முடிஞ்சிச்சுன்னா அவனை டெய்லியும் போட்டு ஒன்று அடிக்கிறா அப்படின்னு உள்ளுக்குள்ள அவ விளத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல அவங்களுடைய பீரியட் எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க லஞ்ச் பிரேக்குக்காக கிளம்புறாங்க. அந்த ஒரு சமயத்துல பிரின்ஸுக்கு எல்லாம் அந்த வந்துட்டு ஸ்கார்லெட் வேலைக்காரி என்னடி பண்ணிருக்கேன் இந்த இடத்துல, எனக்கு லஞ்ச் வகை வைக்கணும்னு உனக்கு தெரியலையா, சாரி நான் ரெடி பண்ணி எத்தனை இப்பயே நான் வாங்கி கொடுத்துறேன், வாங்கி கொடுக்குறியா, எவ்வளவு தெரியும் தான் பண்ணுவேன், சரி வா அப்படின்னு அவன் எழுத்தணும் பலன் பாக்குறான். என்ன பண்றீங்க அப்படி பண்ணாதீங்க, நாங்க டீச்சர் கிட்ட சொல்லிடுன்ற மாதிரி சொல்லுவோம். டீச்சர் கிட்ட சொல்லுவியா, இங்க இருந்து பாத்துங்கடா, யாரும் வந்து கேட்டாங்கன்னா சொல்லுங்க என் பேரை, இதுல நீங்க தலையிட்டீங்க உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்குன்ற மாதிரி அவன் பக்கம் இதுங்க ரெண்டுத்தையும் மிரட்டான். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இவளை கூப்பிட்டு இவங்க கிட்ட பழம்பிட்டு இருக்கான். ஏண்டி எல்லா விதமான சப்ஜெக்ட்லயும் டாப் ரேங்க் எடுக்கிற, என்னால எதுவுமே எடுக்க முடியல, எல்லாரும் என்ன ஆச்சரியமா சொல்றாங்க, நீ கொஞ்சம் கம்மியாரி, நான் ஒரு டாப் லெவலில் வச்சு வரணும், அதனால இன்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுப்பான். ப்ளீஸ் இதை நிறுத்துங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன், இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா தொடச்சு நான் அதுக்கப்புறம் இந்த எங்கேஜ்மெண்ட்டையும் கேன்சல் பண்ண சொல்லிடுவேன். எங்க பாரு ஸ்கார்லெட், உன்னால எக்காரம் வந்து கொண்டோம் இந்த எங்கேஜ்மெண்ட் நிறுத்த முடியுது, என்ன எங்க அப்பா எனக்கு அடிமை, நான் சொல்றது அவர் எல்லாத்தையுமே ஏத்துப்பாரு, அப்படியே இந்த எங்கேஜ்மெண்ட் நான் நினைச்சா மட்டும் தான் கேன்சல் ஆகும், நீ இதுக்கப்புறம் என்னுடைய என்டையர் லைஃப்ல என்னுடைய ஸ்லேவ், எனக்கு வேற வழியில உன்னை அடிக்காம விட மாட்டேன்ற மாதிரி இன்னைக்கு கையை முறுக்கிட்டா அடிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தா வேற ஒரு வாய்ஸ் அந்த இடத்துல கேக்குது, உன்னுடைய லவ்வர் நீ இப்படிதான் நடத்துவியா பிரதர், யார் அதே எங்கடா இருக்கின்ற மாதிரி பார்க்க. அப்புறம் பார்த்தா மரத்து மேல தான் இருக்கான் இன்னொருத்தன். அட கடவுளே, இவர் தான் இந்த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸா இருக்கிற ஜூலியஸ் வான் பிளாஸ்டன், என்ன மன்னிச்சிடு ஸ்கார்லெட், என்னுடைய பிரதருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி நான் முட்டாள பொறுத்தவரைக்கும் இப்படியாப்பட்ட அழகான பொண்ணுங்களை இப்படிதான் அவன் கொடுமைப்படுத்துவான். கிளாஸ் கூட கவனிக்காம நீ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த பொண்ணுகிட்ட நீ எதிர இதுல தலையிடுற, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, உனக்கு சம்மந்தம் இல்லைனாலும் கிடையாது, ஒரு பொண்ணுகிட்ட நீ தப்பா நடந்துக்குனாலே நான் இதில் தலையிடுவேன், நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சார், பரவாயில்ல, இந்த விஷயம் எப்பவுமே நடக்கிறது தான், எனக்கு எப்பவுமே நடந்துட்டு இருக்கா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா இந்த பொண்ணுகிட்ட, உன்னுடைய ஓன் ஃப்ரீயா சேவை இந்த மாதிரி தேவையில்லாத பிராங்க் பண்றது புள்ளி பண்ற வேலை பண்ணிட்டு இருக்கியா, இந்த சிச்சுவேஷன் இன்னும் மோசம் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒண்ணுனா வேற மாதிரி தான் செஞ்சு விட்டுருவான், இதெல்லாம் என் தப்பே இல்ல, அவ பண்ண தப்பு தான், அவ தான் என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கா டெய்லின்ற மாதிரி அவன் மாத்தி எப்படி சொல்றான், என் ஃபியான்சேவா இருந்து அவன் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேப்பா, சீக்கிரம் என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க வாடா ஜூலியனை என் வழியில தலையிடக்கூடாது சொல்லு, இந்த இடத்த விட்டு அவனை போக சொல்லு, சாரி பிரின்சிபல் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கேட்குற ஆர்டரையும் நான் கண்டிப்பா கேட்டு தான் ஆகணும், ஆனா அவருமே உங்களுடைய பிரதர்ன்றதுனால அவர் ஒரு பிரின்சஸா இருக்கிறதுனாலையும் நான் அவர் சொல்ற ஆர்டரையும் நான் மதிக்காம இருக்க முடியாது, அதனால என்ன மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்துல என்ன தலையிட முடியாது, அதுவும் உங்களை விட அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸா இருக்கிறதுனால அவருக்கு தான் அதிகாரம் அதிகமா இருக்கீங்க, உங்களை நான் விட மாட்டேன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கண்டிப்பா நாளைக்கு அவன் திரும்ப என்கிட்ட வந்து பிரச்சனை தான் பண்ண போறான், நீங்க இன்னைக்கு காப்பாத்துக்கு ரொம்ப நன்றி பிரின்ஸ் ஜூலியஸ், இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்தினேன், அதுக்கு பதிலாக நான் உன்னை எதிர்பார்த்து தான் உன்னை காப்பாத்தினேன், கண்டிப்பா நான் பிரின்ஸ் அடிக்கிறதுக்காக கை நோக்கந்து எல்லாமே கண்டிப்பா இவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி கேட்கறாரு. நீங்க எதுக்கு மரத்து மேல உட்காந்துருந்தீங்க, அது என்னன்னா என்னுடைய கிளாஸ் முடிஞ்ச ஃப்ரீ டைம்ல நான் இந்த மாதிரி போர் அடிக்கும் போதெல்லாம் இப்படி தான் மரத்து மேல உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், உங்களுக்கு நிறைய நோபல் ஃபேக்ஷனே இருக்கும் போது எதுக்கு அந்த இடத்துல விட்டுட்டு இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க தெரியல. இவங்க தான் இந்த கிண்டத்துடைய ரெண்டு பிரின்ஸ், ஃபர்ஸ்ட் பிரின்ஸா இருக்கிற பிரின்ஸ் ஜூலியட் எல்லா விதத்திலையும் கரெக்டான ஒரு நபர், பர்சனாலிட்டியில இவளை அடிச்சுக்கவே முடியாது, ஆனா ரெண்டாவது பையனா இருக்கிற பிரின்ஸ் கெல் சரியான முட்டாள் பீஸ், அவருக்கு மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மனித இனமே கிடையாது, ஆனா அடுத்த கிங்க அவர் தான் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. பத்தத்துக்கு இவங்களுக்கு இடையிலேயே ஒவ்வொரு நாளும் அகாடமியில சண்டைகள் போயிட்டு இருக்கும், நான் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன்டா சாமி. அப்புறம் ஸ்கார்லெட், நான் கிளாஸ் ரூம்ல அதிகப்படியா வரதுக்கான காரணமே அந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் காட்டிலும் இன்னொரு விஷயமும் காத்துட்டு இருக்காங்க, அதை பார்க்க தான் வருவேன்ற மாதிரி அவன் சொல்ல இவளுக்கு அப்படியே வெக்கமாயிடும், ஒருவேளை நம்மள தான் சொல்றாருன்னு, ஆனா கடுப்பாயிடுவா, எதுக்கு இவர் தேவையில்லாம நம்மள வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ரிசல்ட்டும் வருது, அந்த ஒரு எக்ஸாம்ல பார்த்தா டாப்ல இப்ப நம்ம ஸ்கார்லெட் இல்லாம பிரின்ஸ் ஜூலியன் வந்துட்டு இருக்கான், இதை பார்த்துட்டு அவ ஷாக் ஆயிடுவான், நான் எல்லாத்துலயுமே கரெக்டா தானே, ஷார்ட்மேன்ஷிப் மேஜிக் எக்ஸாம் எப்படி இந்த 99 குறைஞ்சது, ஃபுல் ஸ்கோர் எடுக்கிறவங்களுக்கு தானே தயாரா இருந்தேன், என்னமோ நடந்திருக்கீங்க, என்ன பீட் பண்ணிட்டான் பிரின்சஸ் ஜூலியஸ். ஸ்கார்லெட் வாங்க பிரின்ஸ் ஜூலியஸ், கங்க்ராச்சுலேஷன், நீங்க டாப் கிரேட் எடுத்ததுக்கு, அது பிரச்சனை இல்ல, உன்னுடைய டாப் ஸ்பாட் நான் எடுத்ததுனால உனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அடுத்த முறை எடுக்க முடியாதுன்ற மாதிரி அவன் சேலஞ்ச் பண்ணுவான். இவன் உன பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு கடு போயிட்டு கண்டிப்பா விட மாட்டேன், அடுத்த வர மேக்ஸிக் எக்ஸாம்ல நான் கண்டிப்பா நான் டாப் ஸ்கோர் எடுத்து தீர்வோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணுவா பாருங்க, பயங்கர வெட்டியோட பண்ணிட்டு இருப்பான். இந்த முறை பாத்தீங்களா மேக்ஸிக் எக்ஸாம் ரிசல்ட் ஸ்கார்லெட் தான் டாப்ல வந்திருக்காங்க, எல்லாருமே அதுக்கப்புறம் அவளை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கேன், பிரின்ஸும் வந்ததுக்கு வரான், கங்க்ராச்சுலேஷன் ஸ்கார்லெட் டாப் ஸ்கோர் எடுத்துட்டேன், இதே மாதிரி அடுத்த முடியாது அப்படின்னு தலையில தடவி கொடுத்து பாராட்டு இருக்க, இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னமோ இவங்க கூட ஓடுதுவா, ஸ்கார்லெட் உங்களுக்கு அவருக்கு எதனா ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கா, ஒன்னும் கிடையாது கம்முனுமா, ஆனா அவர் உங்க தலையில தடவி கொடுக்கும் போது நீங்க ரொம்ப ஹாப்பியான மாதிரி இருந்துச்சு முகம் பார்க்க, இந்த ஒரு ரூமர் அகாடமி ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடும், பரவாயில்லையா. அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்லெட் மேல பிரின்ஸ் வந்து ஒரே கண்ணா இருக்கான், அவ போற எல்லா இடத்துக்கும் வந்து அவன்கிட்ட வந்து பேசுறது என்ன பழகுறது என்ன அந்த வேலையவே பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவ கடுப்பானுவேன், பிரின்ஸ் ஜூலியஸ் ஒரு நிமிஷம் இருங்க, என்னாச்சு, எதுக்கு எல்லா இடத்துலயும் நான் போற இடத்துக்குலாம் என்ன ஃபாலோ பண்ணி வரீங்க, இல்ல அது கோயின்சிடென்ட்டா தான் நான் வந்து உன்னை பாக்குறேன், கோயின்சிடென்ட்டா அதுவும் எல்லா இடத்துலயுமா என்னையா பேசிட்டு இருக்க நீ, உண்மையா சொல்ல போனா எமோஷனலா இல்லாத உன்னுடைய ஃபேஸ் வந்து எப்படியாச்சும் எமோஷனா மாத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், ஆனாலுமே உனக்குள்ள எமோஷன் இருக்கு, ஆனா நீ வெளியே காட்டிக்க மாட்டேன், அது எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே, அது என்னன்னா நீ சொன்னல நான் பண்ண விஷயத்தினால கண்டிப்பா திரும்ப அந்த பைத்தியக்காரன் என் பிரதர் வந்து திரும்ப உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவானே, அவன் திரும்ப உங்ககிட்ட வந்து எதனா பிரச்சனை பண்றானா இல்லையான்றதை வந்து தான் கண்காணிச்சிருக்கவங்க கூட வந்து, அதெல்லாம் அவர் எப்பவுமே வழக்கமா பண்றது தான், நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம், ஆனா இருந்தாலுமே எனக்குன்னு மெனக்கட்டி இவர் கூட வராரு, இது வரைக்கும் அவனை மீட் பண்ண இல்ல ரெகுலர் கிளாஸ் வந்து அவர் அப்பப்போ வெளியே போயிடுவார் வரமாட்டார் கிளாஸுக்கு, அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பிரின்ஸ் ஜூலியஸ் வந்து என்ன காப்பாத்த தான் இந்த முழு நாள்
என் கூட இருக்காரு, இப்போதைக்கு இது போதும். ஆனா எதுக்கு இவர் என் மேல இப்படி அக்கறைப்படுறாரு புரியல. ஒருவேளை இவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். எங்க பாரு ஸ்கார்லெட், உன்னுடைய ஃபேஸ்ல அழகான விஷயமே இந்த சில்வர் ஹேர் தான். ஆனா முட்டாள் என் பிரதருக்கு அது தெரியல, எவ்வளவு அழகான பொண்ணை எப்படி கவனிச்சுக்கணும்னு. என்ன மன்னிச்சிட்டேன் பிரின்ஸ் ஜூலியஸ், நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. எனக்கு ஆல்ரெடி உங்களுடைய பிரதர் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. உண்மையா சொல்லப்போனா அவனை விடவும் நான் நல்லபடியா தான் உன்னை பார்த்துப்பேன். ஆனா என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. ஆனா நான் ரொம்பவும் உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கேன், அதுவும் வித்தியாசமான கிரியேச்சரா இருக்கேன். என்னது வித்தியாசமான கிரியேச்சரா? என்ன சொன்னீங்க? உன்னை பத்தின ரேர் அப்சர்வேஷன் வந்து நோட்ல நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன், அதை நீ பாக்குறியா அப்படின்னு பார்க்க இவ்வளவு ஒரு உயிரினமாக அவன் பாவிச்சு வச்சிருக்கான் நோட்ல. அவனோடவும் இங்க பாரு எப்படி எழுதி வச்சிருக்கேன் நான். அப்புறம் பார்த்தா அதுல அப்படி இருக்கு வீட்டோட என்னதுமா, என் ஃபியான்சிவா இருக்கிறவங்களுக்கு எது எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இது நோட் பண்ணி வச்சிருக்கேன். கவலைப்படாத, அவனை விட நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். நீ வேணா எனக்கு ஃபியான்சிவா மாறியா என்கேஜ்மெண்ட் அவன் கூட கேன்சல் பண்ணிட்டு. கண்டிப்பா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் பிரின்ஸ் ஜூலியஸ். கண்டிப்பா எக்கறந்து கொண்டு இவனுக்கு 2 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னுடைய கனவே இந்த 2 பிரின்ஸையும் பஞ்ச் பண்ணுன்றது தான். இந்த 2 பைத்தியக்காரங்கிட்ட நான் போகவே மாட்டேன்ற மாதிரி இன்னொரு பக்கம் இப்போ பிரசன்ட் டைம்ல அந்த பொண்ணை போட்டு குமரி எடுப்பா பாருங்க. பக்கத்துல பிரின்ஸ் கெல்லு வந்து பயந்துருவான், தாடி இப்படி பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போகும்போது செகண்ட் பிரின்ஸுக்கு ஆதரவா இந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரையும் எனக்கு பிடிக்கல. என்னுடைய ஃபேமிலி பத்தி கேவலமா பேசுற தகுதி உங்களுக்கு எப்படி வந்தது? அப்போ நீங்களும் உங்களுக்கு உடந்து தானே, நீங்களும் அடி வாங்குங்க. என்னப்பா அடி வாங்கத்துக்கு தயாரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரையுமே நான் உங்களை பஞ்ச் பண்ணுன்ற மாதிரி சபதம் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தனையும் போயிட்டு குத்துவா பாருங்க. காட்ஸ் இன்னொரு பக்கம் வர வைப்பானுங்க. ஆனா வந்த உடனே ஸ்லீப்பிங் மேஜிக்கை பயன்படுத்தி அவனுக்கு தூங்க வச்சுட்டு என்னடா வந்த உடனே படுத்துறீங்க. அப்புறம் ஒவ்வொருத்தனையும் போட்டு அடிக்கிறானுங்க, எல்லாரும் அலர்ச்சின்னு ஓடுறானுங்க. இந்த நோபல் சொசைட்டியில இருக்கிற ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு ஒண்ணு தங்களுடைய ஸ்லேவ்ஸா யார் இருக்காங்களோ அவங்கள தான் அவங்க தற்காப்புக்காக பயன்படுத்திப்பாங்க. இப்படியாப்பட்ட கேவலமான ஆளுங்களை நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன். இவ பண்றதுல தப்பே இல்லை. ஏன்னா இவளுக்கு ஒரு அசிங்கம் ஏற்பட்ட உடனே கூடி இருக்கிற மொத்த பேரும் இவளுக்கு கேவலமா பேசுறதுல அந்த ஒரு சமயத்துல இவ தைரியமா எல்லாருமே போட்டு அடிக்கிறா. ஆனா ரியல் லைஃப்ல இதே மாதிரியான விஷயம் நிறைய இடத்துல நடக்க தான் செய்யுது. ஆனா அந்த இடத்துல இருக்கிற யாரையுமே நம்ம பகச்சிக்க முடியாதுல. அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா எல்லாருமே பஞ்ச் பண்ணி சோழியை முடிச்சு விட்டுறா. எல்லாரும் அந்த இடத்துல காலி ஆயிட்டானுங்க. கடைசியா பிரின்சஸும் இருக்கான். என்கிட்ட வராத எதுவும் பண்ணிடாத, என்ன மன்னிச்சிருங்க, உங்களையும் அடிக்கணும்ன்றது என்னுடைய ரொம்ப நாள் கனவு அப்படின்ற மாதிரி அடிக்கிறது போவா பாருங்க. அந்த ஒரு சமயத்துல பிரதரும் வந்து தடுப்பான், ஜூலியனும் வந்துருவான். இவன் அதுக்கப்புறம் காலி செவுத்திலேயே போயிட்டு ஓட்டையை போட்டு படுத்துருவான். எப்பா அடியும் இப்பதான் ரிலீஃபா இருக்கு மைண்ட் அப்படின்னு அவன் சிரிக்கவும் அதோட இந்த தெரியுது. இப்போ எல்லாரோடைய சொல்லியும் முடிச்சு வச்சிருக்கல. ஸ்கார்லெட் என்னமா பண்ணி வச்சிருக்க நீ? பிரதர் உன்னொரு பக்கம் புலம்பிட்டு இருக்க, பிரின்ஸ் ஜூலியன் பார்த்து உன்ன பக்கம் சிரிச்சிட்டு இருக்கான். இவன் வேற இங்க இருக்கானா? உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் பிரின்ஸ் ஜூலியஸ். ஆமா ஆமா, நல்ல சுச்சுவேஷன்ல வந்து வச்சிருக்கீங்களே ஸ்கார்லெட், எதுக்கு இப்படி பண்ணு? இல்ல அண்ணா, இவங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னுடைய என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி பத்தி தப்பா பேசுறானுங்க. இவனுக்கு எப்படி பேசலாம் அந்த மாதிரி? அதனாலதான் போட்டு வெளுத்து விட்டேன். ஓ இதுதான் விஷயமா? ஆமா, இதுக்கு மேலேயும் பேசினா அவங்களுடைய பல்ல உடைப்பேன். பல்ல உடைப்பியா? கொஞ்சம் கூட நீ மாறவே இல்லை இதுல இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் இருக்கு. நீ முக்கியமான விஷயம் இப்போ எல்லாரையும் அடிச்சுட்டா கண்டிப்பா எல்லாருடைய கோவத்துக்கும் உன்னுடைய ஃபேமிலி உள்ளாக போகுது. திரும்ப உன்னை யார் கல்யாணம் பண்ணி சொல்ல? எவனுமே எனக்கு தேவையில்ல, நான் சிங்கிளாவே இருந்துட்டு போறேன். என்னடி பேசிட்டு இருக்க? ஃபேமிலியோட ரெப்புடேஷன் என்ன பாதிக்கப்படும் தெரியுமா? இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்காக 10 வருஷம் காத்திருக்கணும். நான் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் என்னத்தை போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க போறேன்னு தெரியல. உன்னுடைய வருங்காலம் பாதிப்படைகிறது தான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு பிரதர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு இன்னொரு பக்கம் பார்த்து திடீர்னு மயக்கமா வர மாதிரி ஆயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்த இடத்துல ஸ்கார்லெட் என்னடி ஆச்சுன்ற மாதிரி அதுக்கப்புறம் இவனுக்கு பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ச்சில் பெல் அடிச்சிட்டு இருக்கேன். இது சர்ச் ஆஃப் குரோனோவோடைய காட் ஆஃப் டைம். இந்த பெல் சவுண்ட் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவளும் கண் முடிக்கேன். அப்போ அவளுக்கு முன்னாடி ஒரு மேடு பொண்ணு வந்துட்டு கத்தியால அவளை கொலை பண்ண காத்துட்டு இருக்கா. இவ கண் முடிச்ச உடனே அவனை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. யார் நீ? ஸ்கார்லெட் செத்துப்போ அப்படின்னு சொல்லும் போது மூஞ்சிலே ஒரு குத்து செவுத்துல போயிட்டு சொல்லி வைப்பான். என்ன எங்க பாம் சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் பதறியாச்சுன்னு வந்து பார்க்க இவ பண்ண வேலை தான். ஏண்டி கண் முடிச்ச உடனே இதே தான் வேலையா உனக்கு? எப்பவுமே 3 நாளா இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்க தெரியுமா? கொஞ்சமாச்சும் அமைதியா இருக்க மாட்டியா? உன் கைக்கு எதனா ஆயிட போகுது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணங்க ரொம்ப அக்கறையா இருக்கான் மேல. என்ன மன்னிச்சிட்டு நான் அடுத்த முறை நான் கண்டிப்பா இந்த மாதிரி ஆபத்தான வேலையை பண்ண மாட்டேன். கண்டிப்பா நீ திரும்ப இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா? யாருக்கிட்டையும் கண்டிப்பா நான் பண்ணுவேன். இப்பதான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே உன்னை அலப்பற ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிரின்ஸும் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரான். ஃபைனலி அழகான பொண்ணு கண் முடிச்சிட்டாளா? ராயல் ஃபேமிலியில இருந்த உங்களுடைய என்கேஜ்மெண்ட் வந்து இப்போ டெர்மினேட் ஆயிட்டு இந்த விஷயம் எங்க அப்பாவுடைய காதுக்கு போயிட்டதுனால பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியா? இருந்தாலும் ஃபீல் பண்ணாத, கெல்லு பண்ண பைத்தியக்காரத்தனத்தால தானே இது இவ்வளவு பெரிய பிரச்சனை. அதனால எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் முழுமையா போய் சேர்ந்துடும். அவருடைய யாருமே சொல்லனாலும் நான் அவர்கிட்ட சொல்லி பேசி புரிய வச்சு உங்களுடைய ஃபேமிலிக்கு எந்த விதமான பாதிப்பு வராம நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். அது சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. என்ன சொல்ற? நீ பண்ண விஷயம் இப்போ ஊர் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு தெரியாதா? உன்னை ஊர் ஃபுல்லா புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நோபல்ஸ் கம்யூனிட்டிங்க ஒரு 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. ஊர்களுக்காக சுயநலவாதியா இருக்கிற இவனுங்களா அடிச்சு போட்டு ஒரு காடாவே நீங்க வந்துட்டீங்களா அவங்களை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா இவனுக்கு எல்லாருமே கொடுமைப்படுத்திருந்தானுங்களா இத்தனால மக்களை அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க கடைசியில் வந்து அவங்களை அடிச்சு போட்டுட்டு பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆயிட்டீங்க. இதனாலேயே உங்களை அழகான ரத்தம் குடிக்கிற வில்லத்தனமான பொண்ணுன்னு சொல்றாங்க. என் தங்கச்சி இப்படி எல்லாம் சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி பிரதர் ஒன்று பக்கம் ஃபீல் பண்றான். மேக்டாக் நோபல் உமனா சிரிப்பாகுதுல அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் சரியாக கடுப்பா வரா. இருந்தாலுமே இன்னொரு விஷயத்த சொல்லணும். இப்போ இந்த நடந்த விஷயம் எல்லாமே இப்போ நேஷனல் லெவலில் கவர்மெண்ட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சதுனால இப்போ இல்லைனாலும் கண்டிப்பா பின்னாடி உங்களுடைய ஃபேமிலி சார்பாக நிறைய
நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்க கொடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாமே ரீப்ளேஸ் நம்ம பண்ணியாகணும். இன்னொரு விஷயமும் செகண்ட் பிரின்ஸோடைய ஃபேக்ஷன்ல இருக்கிற ஒரு முட்டாள்தனமான ஆர்கனைசர் பிரைம் மினிஸ்டர் காட்விங் பெனேக் கெப்ரினே அவன் இந்த விஷயத்தை வந்து டீல் பண்றதா சொல்லியிருக்கான். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆமா, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்களுடைய பிரின்ஸ் ஜூலியஸ் தான் கொஞ்சம் பேசி புரிய வச்சு இப்போ உனக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் இல்லாம ஆக்கியிருக்காரு. ஆனாலுமே அந்த ஒரு ஆர்கனைசேஷன் சேர்ந்த ஆளுங்க வந்து நம்ம மேல குறிக்கோளா இருக்கானுங்க. எதனா பெரிய லெவலில் நமக்கு தண்டனை கொடுக்கணும்னு வெளிப்படையா அவனுக்கு பண்ண மாட்டானுங்க, மறைமுகமா அவங்களுக்கு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உஷாரா இருங்க சொல்றேன். ஆனா பிரச்சனை என்னன்னா உன்னுடைய அண்ணன் தான் அதுல கொஞ்சம் பெரிய லெவல் பொசிஷன்ல அந்த இடத்துல இருக்கான். அதனால நோபல்ஸே அவங்க பகச்சிக்கிறதுனால இப்போ அவன் மேலேயும் டார்கெட் பண்ணுவாங்க. என் அண்ணன் மேலே எவனாச்சும் கையை வச்சா அவங்களை சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி இவ காண்டாவரா. நீ கவலைப்படாத, உன் அண்ணனுக்குலாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் கூட இருந்து. அப்புறம் இன்னொருத்தர் நான் இந்த இடத்துல அறிமுகப்படுத்துறேன். ஏன்னா பிரைம் மினிஸ்டரோட இன்வால்மெண்ட்ல ஒருத்தர் இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்களை சொல்றதுக்காக வந்திருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தனோட இவன் தான் செகண்ட் பிரின்ஸ் ஃபேக்ஷனோட CIO ஏஜென்ட். ஆல்ரெடி இவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் தான் சீக்ரோஸ் வார்கவ் லேடி ஸ்கார்லெட். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இது நீயா? என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட பாஸ்ட்ல இதுக்கு முன்னாடி நான் தப்பா நிறைய விஷயம் நடந்திருக்கலாம். நீ பெருசா என்ன எனக்கு பண்ண எதுவுமே பண்ணலையே. நிறைய முறை பிரின்ஸ் கேர்ளுக்காக நீ கன்வின்ஸ் தானே பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம கூட இருந்து என்ன கலாய்க்கவும் செஞ்சிருக்கேன். நிறைய விதமான மோசமான வேலையை பார்த்திருக்கேன். நான் சும்மா விடுவேன் ஒன்னு இந்த இடத்துல ஏத்துக்கணும்னா கண்டிப்பா நீ எனக்கு லாயலா இருப்பேன்னு நிரூபிக்கணும். அப்ப நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க தயாரா? கண்டிப்பா நீங்க எது கொடுத்தாலும் நான் தயாரா இருக்கேன். அப்போ என் குத்து வாங்கிக்கிறியா? ஓகே என்ன குத்துங்க, நான் தயாரா இருக்கன்ற மாதிரி சொல்ல வேணாமா? ஆனா இவன் இன்னொரு பக்கம் குத்ததுக்காகவே போயிடுவான். இவன் இன்னொரு பக்கம் தைரியமா நிப்பான், எது குத்தாலும் வாங்கிக்கலான்னு. ஆனா அவன் பஞ்ச் பண்ணாம அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். சரி ஓகே, ஃபீல் பண்ணதா, இப்ப நான் அடிக்க மாட்டேன். நீ எப்பவுமே எனக்கு துணையா தான் இருந்திருக்க தெரியுமா? நான் சும்மா விளான ஏன்னா பல முறை நீ என்ன காப்பாத்திருக்க. அது என்னடான்னு பார்த்தா பிரின்ஸ் கெல்லோடைய நண்பர்களா இருக்கிற ஒரு சில பேர் வந்து இவங்க கிட்ட வந்து தப்பா நடந்துப்பாங்க. அது ஒரு சமயத்துல எங்க பாருங்கடா, பிரின்ஸ் கெல்ல தவிர இவங்க மேல யாரும் கையை வைக்க கூடாது, போங்கடா சொல்லிட்டு ஒரு நைட் மாதிரி வந்து பாதுகாத்துருப்பான். அது என்னுடைய நைட்ன்ற வேலையினால தான் அப்படி பண்ண. அவருக்கு நான் லாயல்ட்டியா இருக்கல. அப்ப நீ எனக்காக அதை பண்ணலையா? உங்களுக்காக தான் பண்ண, அவருக்காகவும் சேர்த்து தான் அப்படின்னு வைக்கப்பட. அதுக்கப்புறம் அகாடமில இந்த விஷயத்தை பத்தி எல்லாமே அவ புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவளுடைய நண்பர்களும் அவன் மேல கொஞ்சம் தப்பான அபிப்பிராயத்தை வச்சுட்டு இருப்பாங்க. பார்த்ததுக்கு அவங்க கிட்டையும் நிறைய விஷயத்தை சொல்லி ஷேர் பண்ணிக்கணும். அப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கணும். அவன் யோசிச்சுட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து காலையில தன்னை கொலை பண்ண வந்து அந்த மேடை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த லாக்கர்ல போயிட்டு அவ திறந்து உள்ள போகவும் அந்த இடத்துல பார்த்தா அவன் இருக்க மாட்டான். எங்க போயிட்டுன்ற மாதிரி பார்க்க திடீர்னு ஒரு அனிமலாட்ட மாதிரி அவன் அட்டாக் பண்ண வந்துருவான். உட்காருன்ற மாதிரி ஒரு அடி தலையில போட்டு கொடுக்க. எதுக்கு நீ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க? ஒரு மேடா இருந்து ஹை லெவலான ஒரு பீஸ்டா இப்ப உருமாறி இருக்கேன். பீஸ்ட் கிங் நானாக்கா, உங்ககிட்ட நான் இப்ப பேசதான் வந்தேன். ஹியூமன் ஃபார்ம்ல வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்குன்ற மாதிரி சொல்லவும் இவ பேசதான் வந்தான்ற பேர்ல வந்து அதுக்கப்புறம் அவன் உருமாறிடுவான். அதுக்கப்புறம் உருமாறின உடனே அவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. ஓ நீ ஒரு பையனா? என்கிட்ட வராத நான் உன்னை கொண்டுடுவேன். உன்னை கொல்றது தவிர எனக்கு வேற ஆப்ஷனே இப்ப கிடையாது. இவன் நெஞ்சில் இருக்கிறது ஸ்லேவ் கிரெஸ்ட். அது இவனை யாரும் ஆர்டர் கொடுக்குறாங்க, அது எல்லாமே இவன் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு ஸ்லேவா இருக்கிறதுனால தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, நான் உன்னை விடுதலை கொடுத்தா நீ எனக்கு உன்னை யார் இந்த இடத்துல என்ன கொல்ல அனுப்புனாங்கன்ற விஷயத்த சொல்லுவியா? ஆனா நீ அதுக்கப்புறம் என்ன கொண்டுட்டீங்கன்னா நான் உன்னை கொல்ல மாட்டேன். நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போறேன், அது எல்லாமே நீ ஏத்துக்குன்னு அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவன் மேல இருக்க அந்த செல்ஃப் கிரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவன் மேலேயே படுத்து அப்படியே அதை எடுத்து விடுவான். ரிவர்ஸ் டைம் சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்தேன். டைம் பார்த்தா கொஞ்சம் ரிவர்ஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்லேவ் கிரெஸ்ட் இல்லாத பாடியை இப்போ அவனை மாத்திடுது. இந்த இடத்துல பல காட்ஸ் இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்க அந்த காட்ஸோடைய பவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா கிடைச்சிருக்கும். அதுல எனக்கு காட்ஸோடைய டைம் பவர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் மறைய வச்சிருவான். இது ஒர்க் ஆயிடுச்சு, அது மறைஞ்சிருச்சுப்பா. நான் புதுசா அவன் பாடி இப்ப மாத்திருக்க பழைய மாதிரி. இது ஒரு ரிவர்சல் தான். அதாவது காட் ஆஃப் டைம்னு சொல்லக்கூடிய பிளெஸிங் ஆஃப் க்ரோனோவோடைய பவர் நான் பயன்படுத்திருக்கேன். இது எல்லாமே ராயல் ஃபேமிலியில இருக்கவங்களால மட்டும் தான் பயன்படுத்த முடியும். கவலைப்படுறது இந்த இடம் பாதுகாப்பானது தான். இதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா தான் உன்னை அடிமையா பிடிச்சி உன்னை வேலை வாங்கியிருக்காங்கன்றது எனக்கு புரியுது. அன்னைக்கு நான் பயன்படுத்த அதிகப்படியான சக்தியால தான் அன்னைக்கு நான் வாங்கிட்டேன்டப்பா சாமி. அப்புறம் இன்னொரு விஷயம், எக்காரந்து கொண்டு இந்த விஷயத்தை நீ யார்கிட்டே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா நான் உன்னை பனிஷ் பண்ணிடுவேன் சொல்ல. சரி ஓகே, நான் சொல்ல மாட்டேன். என்னை ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதனாலேயே இந்த ஒரு ரகசியத்தை நான் மறைச்சிக்கிறேன். சரி, உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. அது என்னன்னா, எனக்கு கான்வின் பீன் கிரைமினியன் சொல்லக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டருடைய ஆர்டர் பேரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தேன். அது ஏன்னா நீங்க அவனுடைய பையனா இருக்கிற ஹீனன் சொல்லக்கூடிய ஒன்று அடிச்சிங்களாமே, அதனால தான் அவர் ஆர்டர் கொடுத்தாங்க. ஹீனேவா? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிரின்ஸ் கெல்லே கூட இருந்த அந்த பையனை அவன் போட்டு அடிச்சிருப்பாங்க. அவன் தான் அவனுடைய பையனா இருக்கான். நான் அதை நோட்டீஸ் பண்ணவில்லை. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த இடத்துல என்ன அனுப்பிச்சாங்க. ஆனா உங்களை கொல்ல சொல்லி என்ன அனுப்பல. உண்மையா சொல்ல போனா எனக்கு உங்களை ஸ்பை வேலை பார்க்க சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஆனா அப்படியாப்பட்ட மோசமான ஆளுக்கு நான் உங்களை கொலை பண்ணி நல்ல பேர் எடுத்து கொடுத்தேன்னா அந்த நோபல் ஹவுஸா வச்சுட்டு இருக்கிற அவனுடைய ஸ்லேவரி இடத்துல அதிகப்படியான என்ன மாதிரியே இருக்கிற ஸ்லேவ் ஆளுங்களை அவன் விடுவிப்பான்னு நினைச்சேன். அவங்க எல்லாருமே என்னுடைய ஆட்கள். அவங்க எல்லாருமே அவங்க கிட்ட சிறப்பட்டு கட்டுக்கிறாங்க. அவன் என்ன மட்டும் தான் இந்த வேலையை பார்க்க அனுப்பிச்சான். உங்களை நான் கொண்டு அதை பரிசை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட காமிச்சேன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே விடுதலை பண்ணுவோம்னு நினைச்சேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எந்த ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்தவங்களும் வர மாட்டாங்க. யாரும் பவர்ஃபுல்லான ஆளுங்க அவருடைய உதவி இல்லாம நாங்க அடிமையா நாயா தான் அவங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க ரொம்ப வீக்கா இருக்கோம். சரி ஓகே, நீ கவலைப்படாத. எந்த ஒரு ரீசனால தான் நீ இப்படி வந்திருக்கேன்னு எனக்கு புரியுதுனால அந்த நாய் லார்ட் காட்வின் இருக்கான்ல, அவனை நம்ம அடிக்கிறதுக்காக இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். நான் இப்ப அவனை அடிக்கிறதுக்காக தான் போறோம். என்ன சொல்றீங்க? அவனை சுத்தி அதிகப்படி கான்ஸ் இருப்பாங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியாது. என்ன பேசுறீங்க? உங்களுடைய பிரதர் வர ரொம்ப அப்பானியான ஆளு, அவங்க கிட்ட தானே வேலை செய்யறான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி கேவலமான வேலையை பாக்குறோன்னு அடிக்கிறதுலாம் தப்பே கிடையாது. அதை பத்தி பேசல. அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களால தோக்கடிக்க முடியாது ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பொண்ணுன்னு தானே என்ன நினைக்கிறேன். ஆனா என்னுடைய பஞ்சனை இன்னும் பாக்கலையே. காலையில அடி வாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா ஞாபகம் இருக்குமா. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன். அப்போ இன்ஃபர்மேஷனா காட்வினோடைய ஸ்லேவ் ஆக்ஷன்ல இன்னும் 1 மாசத்துல நடக்க போகுது. அது போதும். அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நான் உன்னை அன்னைக்கே முடிச்சிடறேன். அடுத்த வாரம் நடக்க போகுது. என்ன பேசிட்டு இருக்க நீ? ப்ராபப்ளி
அப்படி சொல்ல போனா நான் அந்த ஸ்லேவ் ட்ரேடரை போயிட்டு கான்டாக்ட் பண்ணணும். அவங்க மூலியமா தான் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட நெருங்க முடியும். நான் அவங்க கூட வரேன், உதவி பண்றேன் உங்களுக்கு. ஆனா நீ உன்னுடைய ஃபார்மர் எம்ப்ளாயா இருக்கிற கூட வேலை பார்க்கறவங்களுக்கு துரோகம் பண்ணுவேன் என்ன? உண்மையை சொல்ல போனா ஸ்லேவ் கிரஸ்ட் போட்டதே அவங்க தான். என்னை வற்புறுத்தி இந்த வேலையை செய்ய வச்சது என் கூட வேலை பார்க்குற அந்த இடத்துல இருக்கிற ஆளுங்க தான். வேற வழி இல்லாம தான் நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சுதந்திரமா என்னுடைய ஆட்கள் கூட நிம்மதியா வாழணும். சரி ஓகே, உன் மனசு ரொம்பவும் இப்படி இருக்கிறதுனால உன்னை பத்தி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ கூட வரலான்ற மாதிரி எவ்வளவு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் கையை கொடுக்குறான். என்னோட பக்கம் பார்த்து பிரின்ஸ் ஜூலியஸ் இந்த விஷயத்த எல்லாமே கேட்டுட்டான். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அந்த ஸ்லேவ் ட்ரேடரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. நானக்கா இங்க பாத்தியா இந்த மெட்டீரியல் ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிட்டத்தட்ட ஒரு கோல்டு காயினுக்கு போகல, அது சாதாரண கல். இதுக்கு போயிட்டு இப்படி சொல்லிருக்கீங்க. அப்புறம் நான் என்னோட விஷயத்தை கேட்கணும். இவன் எதுக்கு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணா? பிரின்ஸ் ஜூலியஸ், நீங்க ஸ்லேவ் ட்ரேடரை பார்க்கறதுக்காக போறீங்களா? காட்வினோட ஆளா? அவன் நான் பார்க்கறதுக்காக உங்களுக்கு உதவி பண்றேன். அப்ப எல்லாத்தையுமே நீங்க ஓட்டு கட்டிட்டீங்களா? ஆனா உங்களுடைய ஆட்கள் தானே அவங்க. உங்களுடைய ஆட்களுக்கு எதிராக நீங்களே செயல்படுவீங்களா? அதுக்காக மட்டும் இல்ல, நான் இங்க வந்ததுக்கு எனக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. என்னது? இந்த இடத்துல இருக்க கவர்மெண்ட் தான். நான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே எப்படியாப்பட்ட கஷ்டத்துங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய நாட்டை எப்படி எல்லாம் மாற்றணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச இடமா பார்த்தா நோபல்ஸ் இருக்கிற அந்த டவுனாக தான் இருக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன கிராமங்கள் இன்னமும் வளரல. அதனால தான் இந்த மாதிரியான இடத்த நான் ஃபியூச்சர்ல கிங் ஆகணும், நான் மாற்றணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக கீழே இறங்கி நான் இப்பயே பார்க்கணும் எல்லாத்தையுமே. மக்களுடைய நிலையை நான் மாற்றணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இப்பதான் உண்மையான கிங் மாதிரி பேசுறான். சரி ஓகே, பிரச்சனை இல்லை. கண்டிப்பா இவருக்குள்ள நல்ல மனசு இருக்கு. பட் இருந்தாலும் அப்பப்போ கிறுக்கத்தனமா பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கொள்ளக்கார கும்பலும் வர அவன் இவங்கிட்ட ராபரி பண்ணலாம் ட்ரை பண்றானுங்க. வாங்கடா உங்களுக்கு பஞ்சு கொடுக்க நான் காலையில இருந்து காத்துட்டு இருக்க மாதிரி பார்க்கவோ, ஏடி இப்படி பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்க நம்ம நானாகவும் பார்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, சண்டை போடுறது மூலம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். பேசணுமா? எனக்கெல்லாம் அது தெரியாதுப்பா. எங்க பாருங்கப்பா, என்ன கேட்குறீங்களோ நான் அதை கொடுத்துரும். ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தேவை. வாய்ப்பே இல்லை, உனக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா? காசு மொத்தமா நாங்க வழிச்சு எடுக்கிறோம். முக்கியமா உங்க இருக்கிற எல்லா விதமான பொருட்களையும் நாங்க எடுக்க தான் வந்தோம். முக்கியமா அந்த அழகா இருக்கிற பொண்ணியும் தான். இந்த பையன் ஞாபகம் இருக்காப்பா? ஆமா ஆமா, பணத்தை வாங்கி இதுக்கு முன்னாடி அடிச்சு அனுப்பிச்சிடறேன் இவன் தானே அது அப்படின்னு நானக்கா உன்னொரு பக்கம் கேவலமா பேச, இவனுங்க பார்த்தா அந்த ஸ்லேவ் ட்ரேடரா இருக்கவன கூடிய கும்பல இருக்கிற ஆளுங்க. இன்னொரு பக்கம் இவனை பத்தி கேவலமா பேசின உடனே பார்த்தலாம் ஸ்கார்லெட் கடுப்பு போயிடுவா. போங்கடா போயிட்டு சண்டை போடுங்கடா, விடாதீங்கடா, வாங்கடா என்னுடைய ஃபிஸ்டோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டு ஒவ்வொரு அடிச்சு துவம்சம் பண்ணுவோம் பாருங்க. எல்லாரும் செதற ஓட்டுவா. தரமா இருக்கும் உண்மையிலேயே. இவ பீஸ் தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இவளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த கண்ணு ஆறுலாம் வச்சு பார்க்கும்போது இவ தான் அந்த சூனியக்கார ஸ்கார்லெட்டா இருக்கணும். பிரின்ஸ் உன்னொரு பக்கம் சிரிக்கிறான். சூனியக்காரியா? ரொம்ப விருப்பத்தில் எனக்குப்பா. இவனுக்கு கிட்ட வந்து ஒரு பஞ்சு கொடுக்க இன்னொருத்தன் கிட்ட பார்த்தா அடிக்கிறதுக்காக போவான். அவன் பயந்துருவான். இன்னும் விட்டுருமா தாயே அப்படின்னு. வீக்கா இருக்கிறவன் எதுக்கு நீ இந்த இடத்துல வரப்போ? இல்ல நீ எது சொன்னாலும் நான் சேர்த்து தானே இருக்கேன். பணத்தை எடுத்து அந்த பையன் கிட்டே அந்த பணத்தை கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாம என்ன ப்ளீஸ் விட்டுரு. இதுக்கப்புறம் யாரையும் என்ன கொடுமைப்படுத்த மாட்டேன். அப்ப நான் இதுக்கு முன்னாடி நீ நிறைய பேரை கொடுமைப்படுத்திருக்க தானே. இந்த இதை வாங்கிக்கோ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நீங்க தேடி வந்து அந்த ஆள் வந்து இப்பதான் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போனா அவன் கண்டிப்பா இப்போ பார்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி. பட் இருந்தாலும் சாவடா அப்படின்ற மாதிரி ஒரு குத்து கொடுப்பா பாருங்க. என்ன கோல்டன் ஏர் பிரின்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஃபைட்டிங் மட்டும் தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஒன்றும் பண்ணலையே நீங்க. இல்ல உங்களுடைய ஃபைட்டிங் ஸ்டைல வந்து ரசிச்சுட்டு இருக்கேன். சோனியாக்கார ஸ்கார்லட் வெறுப்பேத்துறீங்களா? இல்ல உன்னை பக்கம் ஃபீல் பண்றான். பரவாயில்லையே, ஃபைனலி உனக்கு எமோஷன்லாம் வருது. யாராவது உன்னை அப்படியே கலாய்ச்சா இப்படியாப்பட்ட முகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இப்பதான் முத முறையா பாக்குறேன். ஸ்கார்லட் இதுதான் எமோஷன். இன்னும் நிறைய விஷயத்தை நீ கத்துக்கணும். எந்த ஒரு எமோஷனா இருந்தாலும் வெளிப்படையா அதை காமி, உனக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறதுன்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா நீ தான் இப்போ நான் எதிர்பார்த்தது லெவல்ல ரொம்பவும் அமேசிக்கான சூனியக்காரையா இருக்க. கடுப்பாயிடுவா திரும்பியும். சரி ஓகே, இப்போதைக்கு இவனுக்கு எல்லாருமே ஒரு இடத்துல வச்சு நம்ம விசாரிக்கணும். என்னது நானாக்கா ஆல்ரெடி வந்து அவன் காட்வினோடைய ஆளா வேலை செஞ்சிருக்கான். கண்டிப்பா ஒன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த ஒரு விஷயத்தை நானே தனியா பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. உன்ன மாதிரியான பொண்ணுலாம் அந்த இடத்துக்கு போனாலும் அவங்க தப்பா எதனா பண்ண பார்ப்பாங்க. நானே பாத்துக்கிறேன். அவனுக்கு பண்றானுங்களோ இல்ல நீ போட்டு அடிச்சிருவோமா? அதுக்கப்புறம் அந்த விஷயத்த எல்லாமே அவன் பேசிட்டு வெளியே வரான். ஏன்னா முடிஞ்சத வேலை பணத்தை ஓட்ட தான் வேலை முடிஞ்சது. அவனுடைய நேம் அப்புறம் லொகேஷன் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அந்த ஸ்லேவ் மெர்ச்சன்ட் ஓடியது. என்னடா நீ பேசிட்டு இருக்க? கை காலெல்லாம் உடச்சி எடுத்தா தான் அவங்க ஈஸியா சொல்லிருப்பானுங்க. அப்படிலாம் சொன்னா சொல்ல மாட்டான் அவனுமே. உனக்கு சைலண்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான டீட்டெயிலும் கேதர் பண்ணணும். அதுக்கு நம்ம பணத்தை கொடுத்தாலே போதும். பரவாயில்ல, பிரின்ஸ் கிட்ட இப்படியாப்பட்ட டேலண்ட்லாம் இருக்கா? என்னை பத்தி என்ன நினைச்சேன்? நான் சைலண்டா வேலையை முடிகிறாள் அப்படின்னு அவங்க 2 பேரும் வெளியே போகிறதுக்கு முன்னாடி அடுத்தது ஸ்லேவ் ஆக்ஷன் தான். நானாக்கா கவலைப்படுத, உதவி பண்ண நாங்க இருக்கோம். கண்டிப்பா நானும் தயாரா இருக்கின்ற மாதிரி அவனை சொல்ல, அதோட இப்ப அந்த ஸ்லேவை விற்கிற ஆக்ஷன் இருக்கிற இடத்துக்கு ஸ்கார்லட்டும் வந்திருக்கான். வாங்க இந்த இதுல நீங்க எந்த மாதிரியான ஸ்லேவ்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்லேவ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்லேவா தான் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வந்த பிறகு அவரு நல்ல ஜென்டலா நடந்துக்கிறாரா ஸ்லேவா? எதனா தப்பான வேலைகளை பண்ணாங்கன்னா கூட சொல்லுங்க, நாங்க தண்டனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். இல்ல எந்த விதமான தப்பான காரியமும் அவன் பண்றது இல்ல. அவன் ஒழுங்கா தான் என்கிட்ட நடந்துக்கிறான். நான் வந்ததுக்கான ரீசனே உங்களுக்கும் இந்த லார்ட் சாந்துரன் சொல்லக்கூடிய அந்த மிடில் மேனுக்கும் இடையில என்ன உறவு? ஏன் இதை கேக்குறீங்க? அது உறவுன்னு சொல்ல முடியாது. சின்ன ஒரு கான்ட்ராக்ட் நாங்க போட்டிருக்கோம். அந்த ஒரு கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் அவர் வேல்யூபிளான ஸ்லேவ்ஸ் எல்லாமே எங்க கிட்ட இருந்து வாங்கிப்பாரு, வித்துருவாரு. வேல்யூபிளான ஸ்லேவ்ஸா? ஆமா, ஹெல்ப்ஸ், திராவர்ஸ், ஹைவன்ஸ் அண்ட் டீமன்ஸ். அது மட்டும் இல்லாம பீஸ்ட் கின்னிங் கூட தான். அவங்களும் ஸ்லேவ்ஸுக்கான எண்ணத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு இவனை பார்த்துட்டு சொல்லவும் இவன் கொஞ்சம் லைட்டா கடுப்பாயிடுவான். உங்களுக்கு எப்படி தெரியும் இவன் பீஸ்ட் கின்னுன்றது? இல்ல அவனுடைய அப்பியரன்ஸ் வச்சு எனக்கு சொல்ல முடியுது. நீங்க டைரக்டா ஸ்லேவ்ஸ் வாங்குறதுக்கு இங்கேயே வரலாம். அதுக்கேற்றப்பல நாங்க ரேரான ஸ்லேவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம். அப்புறம் இவனுடைய வேலை என்னன்றதை சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா நானே வாங்கறது கூட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல சிரிப்பான். ஸ்கார்லட் உன பக்கம் கடுப்பா வரான். தலைவன் தடுக்கிறான். வேணாம் அமைதியா இருங்க. சரி, நீங்க எந்த மாதிரியான ஸ்லேவ்ஸ் எதிர்பார்த்தீங்க வந்தீங்க? எனக்கு விஷயம் ஒண்ணு வந்தது. அது என்னன்னா
ஸ்லேவ் ஆக்ஷன் இதுல நடத்த போறாங்களா கேபிட்டல்ல கூடி சீக்கிரமே. நான் அதுல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? அப்ப உங்களுக்கு கண்டிப்பா இந்த அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இந்த ஸ்லேவ்ஸை பத்தின எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை பத்தின ரிவ்யூவை நீங்க அந்த ஆக்ஷன்ல கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல கலந்துக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்லேவ்ஸ் கிட்டாச்சும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டஸ் வியூல நீங்க காமிக்கணும். அதுவும் இந்த வருஷத்துக்குள்ளேயே தான். என்ன கூடிய சீக்கிரமே அது வரப்போகுது. சரி, நான் அதுக்கு எவ்வளவு உங்களுக்கு காசை பே பண்ணணும்? எனக்கு காசுலாம் பெருசா வேணாம், எனக்கு வேற ஒண்ணுதான் வேணும். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பேஸ்டிகன் ஸ்லேவ் எனக்கு தந்தீங்கன்னா உங்களுக்காக இதை பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். கண்டிப்பா உங்களை நான் ஃப்ரீயாவே ஆக்ஷனை கூட்டிட்டு போறேன். யாருடைய தொல்லையும் உங்களுக்கு வராது இடையில. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி அவன் சொல்லவும் இது கிட்ட ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுவா. சரி, ஓகே, இது நல்ல டீல். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபரையும் கண்ணில் காமிக்க போறேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் மறைமுகமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பான். உன் மூஞ்சில பஞ்சு கொடுக்க போறன்ற மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் இப்ப அந்த இடத்த விட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் கொடுத்துருப்பாக்கல இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்மள இப்படி சொல்லிட்டு மடக்கிடுவானு. ஆனா முக்கியமான நோபல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லேவ்ஸை வாங்குறதுக்காகவும் விற்கிறதுக்காகவும் இல்ல அவங்களுடைய உயிரை காப்பாற்றுற ஒரு வேலைக்காரங்களாகவும் அவங்களை பயன்படுத்தி யோசிக்கவே மாட்டாங்க. எப்படி இந்த மாதிரிலாம் விஷயம் கேவலமா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு புரியல. பிளான் சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சுல. நீ சொல்றது சரிதான், இருந்தாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்குமா ஸ்கார்லெட். ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு தான், இருந்தாலும் அந்த ஆளு பேசுறதுக்கு நீ எதுவுமே பஞ்ச் பண்ணாம வந்துட்டியே. ஏன்னா பஞ்ச் பண்ணாம இப்பதான் முறை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லுவோம். அவ கடுப்பாயிட்டு எவ்வளவு போட்டு நோண்டிட்டு இருப்பா. சும்மா சொன்னமா ஏமா இப்படி அடிக்கிற? அடுத்த கட்டமா என்ன பண்ண போற? வேற வழி இல்ல. இப்போதைக்கு உன்னை அவங்க கிட்ட ஒப்படைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட அந்த ஆக்ஷன்ல கலந்துக்கினேன் மிச்ச பேரை மொத்தமா ரிலீஸ் பண்ணிட்டு தான் வழி. கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துப்பேன். எனக்கு எது ஆனாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை. என் கூட இருந்த அவங்க எல்லாருமே படைச்சு வெளியே வரணும். அதுக்காக என் உயிரை விடவும் தயாரா இருக்கேங்க. ஆனா என்னுடைய ஆசை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வெளியில அவங்க கூட வாழணுன்றது. இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு ஸ்கார்லெட், நான் உன்னை கொல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டேன். நீ இந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பேன் கொஞ்சம் கூட பார்க்கல அப்படின்னு லைட்டா அவனுக்கு தூக்கம் வருவான். அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு அப்படியே தூங்கிடுவான். அவ அதுக்கப்புறம் ரூமுக்கு அவனை தூக்கின்னு போறா. இப்போதைக்கு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இன்னும் நிறைய வேலை இருக்கு நமக்குன்ற மாதிரி அவன் சொல்லவும் அதுக்கப்புறம் ரூம்ல பார்த்தா பிரின்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தவன், என்னப்பா போன வேலையெல்லாம் சிறப்பா முடிஞ்சதா? பரவாயில்லையே, சண்டை போடாமே எல்லா விதமான வேலையும் சிறப்பா முடிச்சுட்டு வந்துட்டு போல. எப்பவுமே பஞ்சு பண்றவா இந்த தடவை எதுவுமே பண்ணல போலியா? இதை கேட்ட அவ கடுப்பாவா? முடிஞ்சளவுக்கு வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுன்னா அதுக்கிட்ட பிளான் எல்லாத்துக்குமே நம்ம தயாராகணும். பரவாயில்ல, சரி எங்க போறேன்? நான் வெளியே போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வரேன், சுவாசிக்கணும். அதுக்காக தான். என்ன ஒரு கோயின்சிடன்ஸ், எனக்குமே ஒரு ஃப்ரெஷ் ஏரை சுவாசிக்கணும், அதனால நானுமே வரேன். ரெண்டு பேருமா அதுக்கப்புறம் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கும் போது ஸ்கார்லெட்டும் எதுக்கு என்ன தேவையில்லாம ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன்? சும்மா தான் கூட வந்ததான் உனக்கு பிடிக்காது, பின்னாடி ஃபாலோ பண்ணி வரது கூட உனக்கு பிடிக்கல. இங்க பாரு எவ்வளவு கடைங்க வச்சுட்டு இருக்காங்க, நல்லா பிசினஸ் பண்ணிங்க. அப்போ ஒரு கடையை அவ கிராஸ் பண்ணி போகவும், சில்வர் லேடி இங்க கொஞ்சம் வாங்க, உங்களுக்கு இந்த ஆப்பிள் பைய ரொம்பவும் பிடிக்குமா? உங்களுக்காக நான் பிக் ஆஃபர் இந்த இடத்துல கொடுக்குறேன். இதை நீங்க ஃப்ரீயா சும்மா சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இது வாங்கிக்கலாம். அப்ப நான் 2 வாங்கினா 2 ஆப்பிள் ஃப்ரீயா குடிப்பீங்களா மாதிரி பிரின்சஸ் அதுக்கப்புறம் கேட்டு ஆஃபர் கொடுத்து வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் போற வழியில பார்த்தா நிறைய கடையை சேர்ந்த ஆட்கள் நம்ம ஸ்கார்லெட் கிட்ட வியாபார நோக்கத்தோட பேசிட்டு இருக்க. ஆனா அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பின்னாடி இருக்கிற நம்ம பிரின்ஸ் மட்டும் எல்லாத்தையுமே அவளுக்காக வாங்கிக்கிறான். எதுக்கு தேவையில்லாம இது எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டு இருக்கேன்? வேற யாருக்கு? உனக்கு தான் வாங்கி வந்துட்டு இருக்கேன். சும்மா வாங்கி வந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. இல்ல நான் வேணும்னு வாங்குவேன் போடும். ஏன்னா உண்மையிலே நீ என்ன நம்புவல. அதனால இது நான் உனக்கு பண்ற சின்ன சின்ன அன்பளிப்புகள் அப்படின்னு சொல்ல போய் கடுப்பாயிடுவா. யாருக்கு தேவை உந்துன்ற மாதிரி செவத்து பார்த்து உடைச்சிருவா. சரி நான் திரும்ப அப்படின்ற மாதிரி அவன் கிளம்பலான்னு பார்க்கவும் டக்குன்னு பார்த்தா அந்த ஆப்பிள் பை எடுத்து வாங்கிக்குள்ள வச்சிருவான். அதோடைய டேஸ்ட்டை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருவோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வெளியே சொல்லிக்க மாட்டான். என்ன ரொம்பவும் பிடிச்சிருக்க போலியே, உனக்கு எப்படிதான் இதை பத்திலாம் தெரியுதுன்னு தெரியல. ஆனா இது ரொம்ப நல்லா தான் இருக்கு, கவலைப்படாத. இது எல்லாமே கூட உனக்காக தான் வாங்கி வச்சேன். எப்படி என்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சு கரெக்டா வாங்கினது தெரியல. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டாவன். இந்த சிட்டி கொஞ்சம் பார்க்க உனக்கு ஃபெமிலியரா இல்ல? உண்மைதான். நான் அகாடமில கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு இப்படிதான் மார்க்கெட்ல ஒரு சில விஷயங்களை வாங்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இந்த கேஸ் படிக்காத கேஸ், ஊர் தூத்தி தெரியுது. ஆனா இருந்தாலும் என்னுடைய கிண்டத்துல இருக்கிற மெர்ச்சன்ஸ் எல்லாமே ரொம்பவும் நல்ல விலைக்கு தான் வைப்பாங்க நிறைய விஷயங்களை. உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு பிரின்ஸ் கெல்லி எனக்காக நிறைய விஷயங்களை வாங்கினதெல்லாம் பெருசா எதுவும் கிடையாது. அவருக்காக தான் நான் நிறைய விஷயத்த வாங்கியிருக்கேன். லஞ்சுக்கு மட்டும் தான் நான் கூட வெளியே வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வாங்குவேன். ஆனா அந்த மார்க்கெட் ரோட்லாம் பார்க்க ரொம்பவும் நல்லா இருக்கும். சிமிலரா இதே மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் ரொம்பவும் என்ஜாய் பண்றேன். இப்போ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த ஆப்பிள் பையன் நான் உனக்கு கொடுத்தேன். உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதனால கொஞ்சமாச்சும் வெளியே வா, ஜாலியா எல்லாரும் பழகு, தேவையான விஷயங்களை வாங்கி சாப்பிடு. இவர் பேசுறதை பார்த்தா ஏதோ நம்மளை கரெக்ட் பண்ற மாதிரி இது. என்ன நடந்தாலும் சரி, இவருக்கு நம்ம அடிமையாக கூடாது. இருந்தாலும் மனசுல ரொம்பவும் நல்லவன்ற நினைப்புல தான் பாக்குறான். எனக்கு ரொம்பவும் ஃபீலிங்கே போர் அடிக்குது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் எந்த ஒரு விஷயத்து மேலேயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். முதல் பிரின்ஸா நான் இருக்கும் போது என்னை சுத்தி நிறைய பெரியவங்களும் சின்ன சின்ன பசங்களும் இருப்பாங்க. அப்பவே எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் விஷயங்களை பத்திலாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாமே விளையாட்டுத்தனமா இருக்கும் எனக்கு. ஆனா அப்படி நின்று ஒவ்வொருத்தரையும் என்னை சுத்தி இருந்தவங்கள நான் பெரிய முட்டாள்கள் தான் நினைச்சேன். ஏன்னா பெரிய இடத்துல இருக்க ஒரு நபருக்காக தாங்க எந்த வேலையும் கொடுக்கறதுக்காக தயாரா இருந்தாங்க. ஆனா எதையுமே என்னால் ஏத்துக்கல. ஏன்னா எது மேலேயும் எனக்கு ஆர்வம் பெருசா வரல. ஆனா ஒரு சமயத்துல என்னைய போலயே இருக்கிற ஒருத்தியை பார்த்தேன். அது வேற யாரும் இல்ல, நீ தான். நீங்க என்னன்னா சொல்லுங்க. ஆனா செகண்ட் பிரின்ஸ் என்னை எப்பவுமே அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாரு. அமைதியான முறையில ரொம்பவும் எனக்கு டார்ச்சர் தான் கொடுப்பாரு. ஈவன் எங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லலாம் கூட அதுவும் முடியாது, அவர் ஏத்துக்க மாட்டாரு. அப்ப பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அப்ரோச் பண்ணும்போது எங்க பாருங்க செகண்ட் பிரின்ஸ் கெல்லுக்கு என்ன எப்பயும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வில்லத்தனமா சொல்லும் போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். அதிலே புரிஞ்சிட்டு இருப்பான், இவளை அடைஞ்சே திருணுன்ற மாதிரி. அப்பதான் நான் உன்னை மீட் பண்ணேன். பிரின்ஸ் ஜூலியஸ், என்ன சொல்றீங்க? ஆமா, என் பிரதர் கூட இருந்த அந்த என்கேஜ்மெண்ட் எப்பயோ கேன்சல் ஆயிடுச்சு. அதனால அதை நீ திரும்பி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு இப்போ சுதந்திரம் கிடைச்சாச்சு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்ப வாழ்ந்தது எல்லாமே எனக்கு உலகமே ரொம்ப போரிங்கா தான் இருந்தது. ஏதோ கார்னர்ல நம்மள போட்டு அடைச்சு வச்சுட்டு நமக்கு மரியாதை எல்லாரும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா
இன்ட்ரெஸ்டே இல்லாத என் வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது நான் உன்னை பார்த்த பிறகுதான் உன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கண்டிப்பா உனக்கு என்னுடைய பிரதரை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன அப்படி இல்லைன்றது எனக்கு தெரியும். உண்மையை சொல்ல போனா இன்ட்ரெஸ்டே இல்லாத எனக்கு உன் மேல முறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸ்கார்லெட். அது நீ மட்டும்தான் அப்படின்னு போயிட்டு கண்ணத்துல கிஸ் பண்றான். அப்ப நான் ஃபீல் பண்ணேன், இது இருக்கிற வரலாற்றுல வந்திருக்கிற ட்ரெடிஷனலான அந்த ரொமான்டிக் லவ்ன்றது இதுதான், அது இப்படிதான் இருக்கும்ன்றதை நான் உணர்ந்தேன். நான் திரும்பவும் சொல்றேன், உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன் ஸ்கார்லெட். ஆனா நீ என்ன சொல்ல போறன்றதை யோசிக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல நான் ரொம்பவும் விரும்புற ஒருத்தர் நீ தான். தலைவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவான். இவன் அதுக்கப்புறம் தன்னுடைய ரூமுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு முறை என்ன கலாய்க்கிறான்னு நினைக்கிறான் அப்படின்னு யோசிச்சு விட்டவ. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாளே அவன் வீட்டுக்கு வந்துட்டான். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இன்னைக்கு என்னுடைய வீட்டுல இருந்து இந்த ஸ்லேவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க போட்ட அந்த அக்ரிமெண்ட் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நீங்க நானும் ஏத்துக்கிறேன். உண்மையிலேயே இதை கொடுத்துட்டா என்ன நீங்க நம்புவீங்களா? ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க? கண்டிப்பா நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவேன் ஆக்ஷனுக்கு. கவலையே போடாதீங்க நனக்கா, நீ உன்னுடைய பீஸ்ட் ஃபார்முக்கு மாறு அப்படின்னு அவன் ஆர்டர் கொடுத்த உடனே அவன் மாறிடுவான். அடேங்கப்பா பிரமாதம், நான் எதிர்பார்த்தது இவன் தான். கண்டிப்பா ஆக்ஷன்ல இவன் பயங்கரமான வேலைக்கு போறான். அடுத்த வேலையை என்னவோ அதை பாருங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் சொன்ன உடனே திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வருவான். மாஸ்டர், இங்க வர சொன்னதுக்கான காரணம் என்னடானா, இன்னைக்கான ஸ்லேவ் இந்த பொண்ணு தானா? இவ்வளவுதான் நான் கட்டி போட்டு கூட்டம் போடுமா? இவன் இல்ல டோனோவான், அந்த லேடி வந்து நம்மளுடைய கஸ்டமர். அவன் பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு சின்ன குட்டி நாய் தான் நம்மளுடைய ஸ்லேவ். இவன் இல்லையா? அப்போ ஸ்கார்லெட் யோசிக்கிறான், இவன் ஒரு ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் மேஜிக் பீஸ்ட். என்ன மன்னிச்சிருங்க, இவரை நான் அறிமுகப்படுத்தல. இவன் தான் என்னுடைய ஸ்பெஷல் ட்ரைனர். இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே பக்காவான முறையில் ட்ரெயின் பண்ற ஒருத்தனா இவன் தான். சரி ஓகே, இதை நான் கட்டி போட்டு இழுத்துன்னு போறேன். இதுக்கு ஒழுங்கான முறையில எல்லாத்தையும் நான் கத்து கொடுக்கல. கண்டிப்பா இதுக்கப்புறம் சொல்ற பேச்சு எல்லாமே கேட்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி கட்டி போட்டுட்டு காலர் மாட்டிட்டு இழுத்துன்னு போவான் பாருங்க. ரத்தம் வரும் அவளுக்கு பயங்கரமா. வரமாட்டி அப்படின்ற மாதிரி இவன் சாட்டை எடுத்து அடிக்கிறதுக்காக போக டக்குன்னு ஸ்கார்லெட் பிடிச்சிருவான். ஒரு பெட்டு கிட்ட இப்படிதான் ஒழுக்கமா நடந்துப்பீங்களா? என் கண்ணு முன்னாடி எந்த ஒரு பெட்டையும் இந்த மாதிரி அடிக்க கூடாது. இந்த மாதிரி ஒழுக்கமே இல்லாத வேலையை பாக்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் தோணும். உனக்கு என்ன வேணும்? நீ தான் வித்துட்டல, இதை எடுத்து விட்டு போடி. எங்க பாருங்க மேடம், நீங்க தான் வித்துட்டீங்களே, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? நீங்க கேட்ட அந்த ஆக்ஷன்ல நான் உங்களை கூட்டிட்டு போறேன், கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு ஃபார்மரான ஏ ரேங்க் அட்வென்ச்சர். அதனால கண்டிப்பா உங்களால அவனை எதுவும் பண்ண முடியாது. அவனால மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க மான்ஸ்டர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். தயவு செஞ்சு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் அது கெடுதல். ஏ ரேங்க் அட்வென்ச்சரா இருக்கட்டும், என்னப்பா அப்புறம் உங்களுடைய சேஃப்டிக்கு நான் பொறுப்பு இல்லாத மாதிரி ஆயிடும்னு சொல்றான். உனக்கு நான் பாடத்தை சேர்த்து கற்றுக் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சாட்டை இழுத்துட்டு அவளையும் தூக்கி போட்டு அடிக்கலான்னு பார்ப்பான். ஆனா அவ இதுல ஒண்ணுமே வராது. என்னடா இது வரல? டோனாவா என்னப்பா ஆச்சு? டைம் வேற போயிட்டு இருக்கு, காமெடி பண்றதுக்கு நேரம் ஆயிடுன்ற மாதிரி இன்னொரு பக்கம் மேனேஜர் கத்திட்டு இருக்காங்க. டேய் நான் ஒரு காமெடி பண்ணலாம், இந்த பொண்ணு தானே விட மாட்டான். லார்ட் ஜாதுரன், எனக்கு தெரிஞ்சு இவன் தானே உங்களுடைய ஆக்ஷனோட பெஸ்ட் பாடி கார்டு. ஆமாமா, பாடி கார்டும் சரி, ஸ்லேவ் ட்ரெயினரும் இவன் தான். அப்பனா நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க. இப்போதைக்கு நான் இவனை தூக்கி விசிறி அடிக்க போறேன். வெளியே விசிறி அடிக்க போறீங்களா? தலைவனுக்கு அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்து போட்டு ஒரே ஒரு குத்து கொடுப்பா பாருங்க, பறந்துருவான். நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன், ஒழுக்கத்தை கத்து கொடுத்தாச்சுன்ற மாதிரி அவ சொல்ல, ஆட கடவுளே என்ன மன்னிச்சிரு நானாக்கா, பாவம் நீ காலரை மாட்டி விட்டு ரத்தம் வர அளவுக்கு பண்ணிட்டாங்க. இரு கொஞ்ச நேரத்துல ஹீல் பண்ணிடுற மாதிரி. அதுக்கப்புறம் அவருடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி அவளுக்கு ஹீல் பண்ணிடுவா. கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. சரி ஓகே சார், உங்களுடைய ஜன்னல் வர உடச்சிட்டேன், அதனால அதுக்கு நான் பேமெண்ட் கொடுத்துலாமா? இல்ல ₹1 நீங்க தட வேணும், நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு தேவை அந்த ஆக்ஷனுக்கு தானே போகணும், அது நானே பார்த்து கூட்டு போய்க்கிறேன். ஒரு ஸ்லேவ கூட நீங்க அனுப்ப வேணாம். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு ரூமுக்கு வரலான்னு வருவா. அந்த டைம்ல பார்த்தா அங்க கேரேஜ் இருக்கு. என்னது இது? அதுக்கப்புறம் அவளுடைய பிரதரும் உள்ள இருந்து வெளியே வந்துட்டு, ஏய் உன்னை நான் ஒரு வழியா கண்டுபிடிச்சேன் ஸ்கார்லெட், வா எதுக்கு தேவையில்லாம இப்படி வந்து இங்க பண்ணிட்டு இருக்கேன், வேலை விட்டு அப்படியே அண்ணங்காரன் வந்து டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டு இருக்கான். அவகிட்ட பார்த்தா பிரின்ஸ் உள்ள மாட்டிட்டு இருக்கான். பைத்தியமே மாட்டின நீயும் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனடா நீ அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் பார்த்து கத்திட்டு இருக்கான். லியோ அதுக்கப்புறம் கத்திட்டு இருக்கான். நீங்க 2 பேருக்கு எதுக்கு ஆபத்தான வேலையெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கீங்க? லியோ டென்ஷன் ஆகாதா? நாங்க போன இடத்துல தான் ஸ்லேவ் ஆக்ஷனை பத்தின லொகேஷன் பத்தி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் யோ நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெரிய ஆளுங்க தெரியுமா? உங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா இடத்துல இருக்கிற ஆளுங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? போரே வந்துடும் உங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா. பிரின்ஸ் ஜூலியஸ், இது அண்ணன் கிட்ட இருந்து கத்துக்கணும் இந்த பாடத்தையும். அடுத்து மட்டும் இவனுக்கு தெரியாத மாதிரியே போயிடணும், சரியா? வெறுப்பேத்துறா பாரு. எங்க பாரு பிரின்ஸ் ஜூலியஸ், நீயும் என்னுடைய லிட்டில் சிஸ்டரும் ரொம்பவும் எனக்கு முக்கியமான ஆளுங்க. உங்களை நான் இழக்க விரும்பல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முறை ஆபத்தான வேலையெல்லாம் போகாதுன்ற மாதிரி அண்ணங்காரன் சொல்லிட்டு இருக்கேன். இவளுக்கு இன்னொரு பக்கம் சோகமாயிடும். அதுக்கப்புறம் அந்த காட்வினோடைய ஆர்கனைசேஷரா அவன் இருக்கிறதுனால அவனுடைய ஆக்ஷன் நடக்கிற விஷயங்களை பத்தி நம்ம லியோ கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். எதுக்கிட்ட பார்த்தா ஜூலியன்னு அவகிட்ட ரொமான்டிக்கா பேசுறேன்னு பேசல, கொஞ்சம் மறைமுகமாகவே பேசிட்டு இருப்பான். இது எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் என்னுடைய என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆன அந்த ஒரு மீட்டிங்ல அவனுடைய பையனை நான் அடிச்சது தான். கண்டிப்பா அவன் இன்னமும் பழி வாங்குறதுக்காக பெருசா யோசிக்க போறான். அதனால நம்ம அடுத்த கட்டமா யோசிக்கணும். கண்டிப்பா நான் பாடத்தை கட்டு கொடுக்காம விட மாட்டேன். என்னுடைய ப்ரெஷியஸான பஞ்ச் அவங்க மேல கொடுத்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆக போறேன். ஏன் இப்படி பண்ணி உயிர் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி சொல்ல பிரித்து பக்கம் சிரிச்சிட்டு இருக்கா. நல்ல விஷயம் பண்ணுன்னு லியோ நீ தான் கத்திட்டு இருக்க. பிரின்ஸ் எல்லாத்துக்குமே ஒத்துன்னு தான் போறாரு. பிரின்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என் தங்கச்சி கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அண்ணா நீ அவரை சும்மா கத்திட்டு இருக்காரு, அவர் தான் கொஞ்சமாச்சு எனக்கு ஒத்துழைக்கிறாரு. நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப திட்டே இருக்கு. அக்கறை தான் வர்றியா தவிர ஒண்ணுமே வந்து கூட பண்ண மாட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போறேன் தெரியுமா? தேவையில்லாம என்ன பத்தி நீ கவலைப்படாத, அதை தான் நான் சொல்றேன். ஆமா உன் சிஸ்டர் சொல்ல தப்பு இல்ல, ஏன்னா நான் அவ கூட இருக்கிறதுனால நான் அவளை நல்லபடியா பாத்துறேன். நீ கவலையப்படாத. 2 பேருக்கும் போல ஏதோ ஆயிட்டுதுப்பா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. ஆனா இப்ப வந்திருக்கிற ப்ராப்ளத்துல முக்கியமானது என்னன்னா, காட்வினுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல வேங்கிஸ் எம்பரர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அவன் ஹெல்ப்புக்கு ஆள் கூட்டிருக்காங்க. ஸ்கார்லெட் யோசிக்கிறா, இது வேங்கிஸ் எம்பரரா? அந்த ஒரு கிண்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே தங்களுக்குன்னு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வச்சு மிகப்பெரிய கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்க லேண்டை வச்சிட்டு இருக்கிற ஆளுங்க. இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அவங்க கூட நட்புறவு ரொம்ப சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும்
பக்கம் கவர்மெண்டே டிராகன் ரைடர்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் அதிகப்படியான டீடைல் எதுவும் கிடைக்கல. ஆனா டிராகன்ஸ் வச்சியும் அது மட்டும் இல்லாம அங்கத்துல இருக்க பவர்ஃபுல்லான ஆளுங்களோடையும் அவன் நிறைய கனெக்ஷன்ல இருக்கான். இன்னொரு பக்கம் அவனை காமிக்க அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி எவன்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். அந்த வேங்கிஸ் எம்பரரோட ஆள்கிட்ட அவன் பார்த்தா ஒரு பக்கம் வேலைத்தனமா சிரிக்கிறான். அவனுக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவானுங்க. சரி ரொம்ப கடுப்பாவாத. அவனுக்கு என்னதான் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணாலும் நானுமே கூட இருக்கேன். இந்த பிரசன்ட் பொறுத்த வரைக்கும் காடஸ் பிளாமியாவோட கொடுத்தப்பட்டது. நீ சொல்றது சரிதான். ஆல்ரெடி எனக்குமே ஒரு மேஜிக் பென்டகனை கொடுத்துருக்காங்களே. ஆனா இதெல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? எதை நம்மள பாதுகாக்க போதுன்னு புரியலையன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க ஒரு ஜாடியை ஷூட் பண்ணுவா. போதுமா? இது மாதிரி கண்டிப்பா நம்மளுடைய எனிமிஸோடைய தலை சேதரும். கவலைப்படாத ஸ்கார்லெட், உன்னுடைய தலையில இந்த புல்லட்டை பதிக்க போறது நான் தான் அப்படின்ற மாதிரி இவ்வளவு விளத்தனமா சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட முடியும். இப்போ நம்ம ஸ்கார்லெட்டும் அந்த ஸ்லேவ் ஆக்ஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அந்த இடத்துல பார்த்தா அந்த ஆக்ஷன்ல இவளை கூட்டின்னு வந்து அந்த ஓனரும் இருக்கான். போலாமா? போலாம் மேம். போறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்க்கை கொண்டு போட்டுக்கோங்க. ரொம்ப நன்றி. இப்போ நேரம் வந்தாச்சு அப்படின்னு போட்டுக்கு நம்ம உள்ள போறான். இப்ப பிரச்சனை எதனாலனா அந்த வேங்கிஸ் கண்ட்ரியை சேர்ந்த டிராகன்ஸை கொண்ட ஆளுங்க இதுல இன்வால்வ் இருக்கிறதுனால கண்டிப்பா பெரிய விஷயமா மாற போதுனாலதான் இது எல்லாத்தையுமே தயாரா இருக்கானுங்க. ஸ்கார்லெட் வந்து உள்ள போயிட்டு பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவாலாம். இவங்களுடைய முக்கியமான கோலே வந்து இந்த ஆக்ஷனை இழுத்து மூடணும். அப்பதான் ஸ்லேவ்ஸ் ட்ரேடிங்கே நடக்குது. அது மட்டும் இல்லாம முதல்ல இவ பேச்சுவார்த்தை நடத்துவான். அதுக்கப்புறம் வந்து சரணடையலன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அடுத்த கட்ட சண்டையில இறக்கிறதுக்கு முன்னாடி சிக்னல் கொடுப்பான். ஏன்னா உள்ளுக்குள்ள காட்வினுக்கு கிட்டத்தட்ட அதிகப்படியான பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க. அந்த பாதுகாப்பெல்லாம் தாண்டி இவ பத்திரமா போகணும். அதுதான் பெரிய டாஸ்கே. அதுக்கேற்ற போல ஸ்கார்லெட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுதுல ஒரு வழியா அந்த ஆக்ஷன்ல கலந்துக்க வந்த பெரிய பெரிய நோபல் ஆளுங்க எல்லாருமே காமிக்க அவனுக்கு எல்லாம் பார்த்தா பணத்தோடைய ருசியில கொழுத்து போன பண்ணிங்க மாதிரி சிரிச்சிட்டு இருக்கானுங்க உட்காந்துக்கின்னு. இவெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவனுங்க எல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கார்லெட்டோடைய பிரதரும் வெளியே வெயிட் பண்ணிக்கிறான். நான் பாருங்க நைட்ஸ், நான் சிக்னல் கொடுக்கும் போது கண்டிப்பா நீங்க உள்ள போயிட்டு எல்லாருமே பிடிக்கணும். பிரின்ஸ் ஜூலியஸ் வந்து சிக்னல் கொடுப்பாரு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எல்லாம் ரெடி தான். இருந்தாலும் என்னுடைய சிஸ்டர் சொன்ன வார்த்தைக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எப்படி அதுக்குள்ளே ஒத்து போயிட்டீங்க ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே முடிவு எடுத்துட்டீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே எதுவுமே. ஆமா சரி, அப்ப எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிறதுல தங்கச்சி காரி பார்த்தா உன்னொரு பக்கம் ஹாப்பி வரான். அவளை நினைச்சாலும் எனக்கு வயிற்றுதான் வலிக்குது அப்படின்ற மாதிரி உன்ன பக்கம் அவன் மாத்திரை எடுத்துக்கிறான். ஏன்னா அவ்வளவு பயம். இவ எங்க போயிட்டு என்ன சண்டை எழுத்துன்னு வருவானே தெரியாது. ஸ்கார்லெட் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்லிட்டு உன்னொரு பக்கம் லியோ உன்னொரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற நோபல்ஸ் எல்லாமே இன்னைக்கு எந்த மாதிரியான ஸ்லேவ் வாங்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கார்லெட் அந்த விஷயத்த எல்லாமே ஒவ்வொருத்தங்க கிட்ட இருந்து கேட்டுன்னு போயிட்டு இருக்கான். ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கீழ்த்தரமா கேவலமா தான் இருக்கு. ஒருத்தர் நடனா பொம்பளை சோக்கில் கேட்கறான், இன்னொருத்தர் நடனா வேலை செய்ய வச்சு டார்ச்சர் பண்றதுக்கு கேட்கறான். இப்படி போயிட்டு இருக்க லைட்டும் ஆஃப் பண்ணிடுவானுங்க. திடீர்னு பார்த்தா ஸ்கார்லெட் கிட்ட வந்து எவனோ ஒருத்தன் மோத என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவனும் கேட்பான். பரவாயில்ல. அவன் போன பிறகு இவளுக்கு தோணுது இந்த வாய்ஸை கேட்கும் போது ஏதோ இதுக்கு முன்னாடி கேட்ட ஆள் மாதிரி தான் இருக்கு. யாரா இருக்கும் இவரு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஸ்லேவ் ட்ரேடிங்கான ஆரம்பத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தன் இப்போ ட்ரைனிங் எல்லாமே ஆரம்பிக்க போது எல்லாரும் தயாரா ட்ரேடிங்காக பேரத்தை இப்போ நாங்க ஆரம்பிக்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமான என்டர்டைன் பண்றானுங்க. அந்த நோபல்ஸ்க்காக கொடுத்த காசுக்கு இப்பதான் ஒருத்த வேலை பாக்குறானுன்ற மாதிரி நோபல்ஸ் எல்லாம் கத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் எடுத்துன்னு வந்து காமிக்க உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எடுத்துன்னு வந்திருக்கும். இவதான் ஒன் ரேர் விங்டு அவியான். பேரத்தை ஆரம்பிக்க அவங்களுக்கு நிறைய பேரம் போதாங்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தாலும் பிரின்ஸ் ஜூலியஸ் வந்துருவான் உள்ள. எப்படி போயிட்டு இருக்கீங்க? யோ நீ எதுக்கு இந்த மிஷின்ல குறுக்கால வந்த? நீ வெளியே இருந்து கமெண்ட் கொடுக்குதானே உன் வேலை. வெளியே இருந்து நான் கொடுத்தேன்னா அவன் வந்துருது எனக்கு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து தான் நான் சிக்னல் கொடுக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம சும்மா அவனை செக் பண்ணலாம் தான் வந்தேன். காட்வினை நீ பாத்தியா? இன்னும் நான் பார்க்கல. வெளியில் அவங்களுடைய நைட்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய சிக்னலுக்காக. நீ டார்கெட் பார்த்துன்னு எனக்கு சிக்னல் மட்டும் கூட நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன்ற மாதிரி அவனு பேசிட்டு வர. ஒரு நிமிஷம் பிரின்ஸ் ஜூலியஸ், இந்த ட்ரேடிங்ன்றது இப்போது நடந்து முடிக்கட்டும். அப்போதான் நமக்கு மொத்த விஷயமா தெரியும் இங்க என்னதான் நடக்குது. அதனால கொஞ்சம் உங்களுடைய நைட் கிட்ட வெயிட் பண்ண சொல்லுங்க. அதுவும் சரிதான். ஏன்னா இந்த இடத்துல என்னுடைய நைட்ஸ் வந்து வேலை செஞ்சாங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அதனால இந்த இடத்துல நடக்கிறது நடக்கட்டும். கண்டிப்பா வந்து எதனா பிரச்சனை ஏற்படும் போது நீ உள்ள பூந்து பாஞ்சு கொடுப்பல இந்த இடத்துல இருக்கிற முட்டாள்களுக்கு. அதெல்லாம் நான் பார்த்து ரசிக்கணும். அதனால உன்னுடைய டீம்ல நான் இந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே ஒன்னும் அதுக்கு கேட்கற மாதிரி இல்லையா? என்ன சைட்ல இருந்து சைடு அடிக்கிறதுக்காகவே இப்படி கேட்கறானோ அப்படின்னு உன்னொரு பக்கம் அவன் யோசிக்கிறான். எங்க பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. நான் அதை உனக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ண தயாரா இருக்கேன். வேற என்ன மாத்தணும்? அதுவா, நான் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களுடைய கிரௌன்ன்ற அந்த பதவியில இருந்து இறங்கி நீங்க இவ்வளவு தூரம் எனக்காக கூட இருந்து உதவி பண்றீங்களே, அதுக்காக இந்த கிண்டத்தின் சார்பா நான் உங்களுக்கு என்னோட லைஃப்ல என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். உங்களுக்கு லாயலா இருப்பேன். எங்க பாரு, எனக்கு இந்த கிரௌன் மேலாம் ஆசையே இல்லை. எனக்கு நீ லாயலா இருப்பேன்னு மட்டும் சொல்ல போதும். ஆனா எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்ல நீங்க தானே கிங்காக போறீங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்கு இல்ல அதெல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பமே இது மட்டும்தான். நல்லா புரிஞ்சுதுன்ற மாதிரி அப்படியே அங்க ரொம்ப போவோம். இங்க பாரு, நான் உன்னை ரொம்பவும் நம்புறேன். அதே மாதிரி நீ என்ன நம்பணும். இப்ப மட்டும் நம்பாமையா கூட வந்து நின்னுங்கிறவங்க கூட சும்மா தான் கேட்டேன். ரொம்ப வெக்கப்படாத, பார்க்க நல்லா இல்ல. இதுக்குதான் இவன் தால எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் என்ன உன சொல்லி என்ன வெறுப்பத்திட்டே இருக்கான் அப்படின்னு சண்டையாவே லைட்டா மாறிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல பேரம் இன்னமும் அதிகரிச்சுட்டே போறாங்க. காட்வின் எந்த இடத்துல இருக்கான்றது தெரியல. எல்லாரும் இந்த இடத்துல இருக்கவங்க மாஸ்க் போட்டு இருக்கிறதுனால நமக்கு சரியா தெரியாதனால எதுவும் பண்ண முடியாது. அப்போ மேல இருக்கிற ஹால்ல வந்து நம்ம தேடி பார்க்கலாமா? கண்டிப்பா. ஸ்கார்லெட் தயாரா போறதுக்கு ஸ்கிரிப்ட் படி எல்லாமே கரெக்டா போக போகுது. உனக்காக தான் வந்துட்டு இருக்கா காட்வின். என்னுடைய ஃபெஸ்ட்டுக்காக தயாராரு அப்படின்ற மாதிரி தலைவன் அதுக்கப்புறம் தன்னுடைய மாஸ்க் கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான். இன்னொரு பக்கம் வந்து கீழே இருக்கிற ஜெயில வந்து ஸ்லேவ்ஸ் எல்லாம் போட்டு அடைச்சு இருக்கிறதுல ஒரு பொண்ணுடைய அம்மாவை அவங்க எடுத்துட்டு போய் விற்கிறதுக்காக போகவும் இன்னொரு பக்கம் வந்து அவன் கத்துட்டு இருப்பான். ஆனா இருந்தாலுமே பார்த்து கூட இருந்து நம்ம நனக்கா தான் ஹெல்ப் பண்றான். எங்க பேர் ஃபீல் பண்ணுது, உன்னுடைய அம்மாவுக்கு ஒன்னும் ஆகுது, அவங்க கண்டிப்பா பாதுகாப்பா இருப்பாங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, நம்மளை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்கன்ற மாதிரி
பக்கம் அங்க இருக்கவங்க எல்லாருமே பணம் இருக்காங்க. ஸ்கார்லெட் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம், எதனா பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம பக்கம் நாடகம் சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா நம்ம வாழுங்க வேலையை ஆரம்பிச்சிருக்கானுங்க. சோல்ஜர்ஸ் எல்லாமே அடிச்சு போட்டுட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே, அந்த இன்னசென்ட்டான சோல்ஜர்ஸ் எல்லாருமே நீ தூங்க வைக்கணும்னு தான் பண்ணிருக்கேன், ஒரு ஃபிஸ்ட்டை கூட பயன்படுத்தல. வந்து உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தகுதி இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க காவலுக்காக நிக்கிற ஒருத்தர் சோல்ஜர், அதனால அவங்களை தேவையில்லாம காயப்படுத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ரொம்பவும் பரிதாபப்படுற வர நீ மாறிட்டே வர கொஞ்சம் கொஞ்சமா கேரக்டர் வைஸா அப்படின்ற மாதிரி அவன் புகழ்ந்து தள்ளுறான். அதுக்கப்புறம் அந்த வரண்டால போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல காட்வின் ரெடி பண்ணி வச்சிருந்த ஆளுங்க எல்லாருமே தயாரா நிக்கிறானுங்க. அதாவது ரவுடி கேங் மாதிரி. யார் இவங்க? மெயின் டிஷ் இப்போ தயாரா இருக்கு, என்னுடைய ஃபிஸ்ட்டை வாங்கறதுக்கு எல்லாரும் வாங்கடா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போதைக்கு இந்த பேரத்தோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஒரு இன்டர்வலை என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்காக அற்புதமான பாடல்கள் இந்த இடத்துல இசைக்க போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ரெஸ்ட் விடுறானுங்க. அது ஒரு ரெஸ்ட்ல இருக்கிற பாட்டிலேயே பார்த்தா இவ போட்டு ஒவ்வொருத்தனையும் போட்டு தொம்து பண்ணிட்டு இருக்கான். எவனாலையுமே நிக்க முடியல இவளுக்கு. இவனுங்க மேலதான் அவ பஞ்ச பயன்படுத்துற, ஏன்னா இவனுங்கெல்லாம் ரவுடிக்காங்க. அதுக்கப்புறம் டோரை திறந்து உள்ள போகவும் ஒரு வழியா சந்திச்சுட்டால காட்வின். ஸ்கார்லட், நீ எப்படி இங்க வந்த? அவனுடைய பையனும் எவ்வளவு தெரிஞ்சு இங்க வந்துருப்படி, உன்னை சும்மா விட மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல லார்ட் ஹேனே. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, இவ்வளவு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லைட்னிங் மேஜிக் பயன்படுத்தி அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் காஸ்ட் பண்ற அந்த ஸ்பெல் எல்லாத்தையுமே பார்த்து திடீர்னு நம்ம பிரின்ஸ் ஜூலியஸ் வந்துட்டு தன்னுடைய ரிங்கை பயன்படுத்தி எந்த மாதிரியான ஸ்பெல் எல்லாமே இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது, அதுவும் இவன் மேல அப்படின்னு தன்னுடைய ரிங்குக்குள்ள இருக்கிற அந்த பவரை பயன்படுத்தி அந்த ஸ்பெல்லை வந்து அப்படியே நல்லவே பண்றோம். அது அப்படியே பிரேக் ஆகி நின்னுடும். எப்படி இது நினைச்சு இதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய அப்பாவும் இதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த ரிங்கு பார்க்கும்போது கண்டிப்பா அது பிரின்ஸ் ஜூலியஸ் தான் இருக்கணும். இவனுக்கு ஒரு பக்கம் பாக்குறானுங்க. எனக்கு இவனுக்கு கிண்டத்தில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் கீழே வேலை பார்க்குறானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம காட்வின் ஒரு மினிஸ்டர்ல, பிரின்ஸ் எங்க வந்திருக்காரு, நம்ம பழப்பு கட்டு கூட அவரு வேற என்ன சொல்ல போறாரு தெரியலையே, நம்ம சரியா மாட்டிக்கணுன்ற மாதிரி இவனுக்கு முழிக்கிறானுங்க. கண்டிப்பா வந்து அவரு பிரின்ஸ் எல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை, வேற யாரோ தான் இந்த மாதிரி வந்திருக்காங்கன்ற மாதிரி இவனோட பக்கம் இவனுக்கு மழுப்பியே நம்ப முடியாம அதை ஏத்துக்க முடியாம கடுப்பா வரானுங்க. நீ ஒரு ஏமாத்துக்காரன், இவன் ஜூலியஸே கிடையாது, இவனை கொன்னுடுங்கடா, இவனை விட்டுறாதீங்க கொன்னுடுங்கிற மாதிரி அவன் காட்வின் ஆர்டர் கொடுத்த உடனே திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பீஸ்டும் அட்டாக் பண்ண வருது. அடேங்கப்பா, இவன் என்கிட்ட அன்னைக்கு அடி வாங்கின வந்தானே டோனோவன் ஸ்கார்லட்டையும் அப்புறம் அந்த பிரின்ஸையும் கொன்னுடுங்க அப்படின்னு அவன் ட்ரை பண்ணும்போது கையை யாரோ வெட்டி விட்டுருவாங்க. நீ கொஞ்சம் லேட்டாவே வந்துட்டு என்னுடைய பாடி கார்டு சிக்ரோட். பரவாயில்ல இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போங்க பாத்துக்கிறேன். நினைச்சேன்டா நீயே தான் இருப்பேன்னு, ஏன்னா உன்னுடைய வாய்ஸை வச்சு அப்பயே நான் தெரிஞ்சுக்கிறேன் அது நீயே தான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து இவங்களை கொண்டுடுங்கிற மாதிரி காட்வின் கடுப்பாயிட்டு திரும்பி அட்டாக் பண்ண அனுப்பேன். செக்ரோ சொன்ன பக்கம் நீங்க போயிடுங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பண்ண இழுத்து பிடிச்சி உட்கார பாருங்க ஸ்கார்லட். என்னாச்சு லேடி ஸ்கார்லட், ஏன் இப்படி பண்றீங்க? அவளை கிட்ட வந்துட்டு எங்க பாரு லார்ட் சிக்ரோட், இவங்க எல்லாருமே என்னுடைய ஆப்போனன்ட், நான் மட்டும் தான் இவங்க எல்லாருமே அடிப்பேன், எனக்காக நீங்க போயிட்டு காயம் போட வேணாம் சரியா? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த இடத்துல ஃபைட் பண்ண வேணாம், எனக்கு முக்கியமான ஒரு நபர் நீங்க அப்படின்னு நம்ம சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ரொமான்ஸா மாட்டிருந்தாங்க. சரி ஓகே, நான் தலையிட மட்டும் தடையில நீங்க போய் அனுப்புங்க. அதுக்கு அதை போல பார்த்தா அடுத்த கட்ட ஃபைட் அப்போ இன்னொரு பாட்டு ஆரம்பிப்பானுங்க பாருங்க. அவ அந்த பாட்டை என்ஜாய் பண்ணி நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் ஃபைட் போட்டு அடிப்பா. அவ பண்ற அந்த ஸ்பீட்ல பார்த்தா சூறாவளியா அந்த வர வச்சு எல்லாரும் தூக்கி போட்டு விசில் அடிப்பா ஒரு பக்கமா. ஒரு இடத்துல பார்த்தா ஒருத்தனை விசில் அடிச்சதுல அந்த ஹால் மேல இருந்து இப்போ அந்த ட்ரேடிங் நடக்கிற இடத்துல வந்து ஒருத்தன் விழுவான். எல்லாருமே பார்த்துட்டு பதறுவாங்க, என்னதான் இங்க நடக்குதுன்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா அந்த இடமே அப்படியே தலைகிற மாதிரி இருக்கு. லியோ ஒரு பக்கமும் உள்ள வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். ஏடா சிக்னல் கொடுக்கலையேன்னு வந்து செக் பண்ண பார்த்தா ஆல்ரெடி இந்த இடத்துல சிக்னல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்களா, எல்லாத்தையுமே ஆல்ரெடி நீங்களே முடிச்சு வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு பதறிட்டு இருக்கான். ஏடி உங்ககிட்ட என்ன சொல்ற, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, எல்லாரையும் கொல்லத்துக்கு இங்க வந்து என்னடி கொண்டு போட்டு வச்சிருக்க, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் என்னடி பதில் சொல்றது, நம்ம பொண்ணு கொலகாரியா மாட்டேன்னு சொல்றது அவங்க கிட்ட போயிட்டு. ஆனா டென்ஷன் ஆகாத, இவங்க யாருமே நான் கொலை பண்ணல, அதனாலதான் செக்யூரிட்டியோட ஸ்வாட கூட நான் பயன்படுத்த விடல, நானே குத்தி இவங்க எல்லாருமே படுக்க வச்சிருக்கேன். பிஸ்டுக்கு பிளேடு என்னடி வித்தியாசம், நீ அடிச்சு அவங்களை படுக்க வச்சிட்ட, அவன் வெட்டிய போன்னு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா கீழே வந்து செக்யூரிட்டி அந்த டோனவான் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அட கடவுளே, நைட்ஸ் இப்போ வர வைக்கிறதுக்கான நேரமா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க வந்தானே இந்த நிலைமை எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். மிச்சபடி நம்ம காட்வினை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் கரெக்டா இருக்கும். லியோ, காட்வின் இந்த இடத்த விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நீ அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொல்லு. ஆனா இவன் கண்டுபிடிக்கிறதுல தப்பிச்சு போயிட்டானா கவலைப்படாத, கண்டிப்பா அவன் தப்பிச்சுலாம் போகிறது லெவலுக்கு நம்ம விட முடியாது, சீக்கிரமாவே அவன் பிடிச்சிடலாம். என்னடா இதுங்க இதுல கூட ரொமான்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, ஏய் என்னடா சொல்றீங்க? எங்க பேர் லியோ, ஸ்கார்லட் கிட்ட நான் ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கேன் வாப்ஸ், அதெல்லாம் உனக்கு பெருசா சொன்னா புரியாது இப்போதைக்கு, அதெல்லாம் நான் ஆல்ரெடி எப்பயோ முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேருமா பேசி. உண்மையாவா பிரின்ஸ் ஜூலியஸ்? அப்போ என்னுடைய தங்கச்சியை நீங்க இதுக்கப்புறம் பாத்துப்பீங்களா? ஆமாண்ணா, பிரின்சஸ் ஜூலியஸ் வந்து அவருடைய சார்பில் நமக்கு இந்த நாட்டுக்கு எதிராகவே நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்காருல்ல, அதனால வந்து அவருக்கு என்னோட லைஃப் லாங் நான் உதவி பண்ணுவேன்னு கடமைப்பட்டிருக்கேன். கேட்கவே நல்லா இருக்கு ஸ்கார்லட், இப்பதான் நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குமா உன நினைச்சா அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மொத்தம் ஸ்கார்லட் இதை போயிட்டு பாராட்டிட்டு இருக்கா. என் அண்ணன் இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கின்ற மாதிரி. இதுங்களுக்குள்ள போற அந்த பாசமடியை பார்த்துட்டு ஜூலியஸும் என்னடா இது இப்படி இடம் இருக்கும் உங்க பாசமடை. அதுக்கப்புறம் நம்ம ஜூலியஸ் வந்து சிக்னலை கொடுக்குறான். இதனால வெளியில இருக்கிற நைட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள வந்துட்டு எல்லா நிலைமையும் கண்ட்ரோல் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. லியோ உன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கான். கண்டிப்பா என்னுடைய தங்கச்சியை பிரின்ஸ் ஜூலியஸ் பார்த்து பாரு, எனக்கு இதுக்கு மேல கவலையே இல்லை. அட கடவுளே, காட்வின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்கிற மேஜிக் பவரை பயன்படுத்தி அவனுடைய கண்கள் வழியா அவன் எந்த இடத்துல இருக்கான்றத பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து இந்த பில்டிங் உடைய டாப் ஃப்ளோர்ல போயிட்டு இருக்கான் தன்னுடைய பையன் கூட. அட கடவுளே, இருங்க ஒரு நிமிஷம், கண்டிப்பா அது வேங்கிஸோடைய நாட்டை சேர்ந்த டிராகன் தான் அது, கண்டிப்பா காட்வின் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு அவனை பிடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது படிக்கட்டு பார்த்தா ரொம்ப ஹைட்டா இருக்கும். எப்படி பயத்துல நம்ம ஏறி போறதுக்குள்ளேயே அவன் தப்பிச்சு போயிடுவானே, ஸ்பீடா போறதுக்கு வேற வழி கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி லியோ பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா தங்கச்சிக்காரியும் அண்ணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி கடுப்பாவத, எதுக்கடி அவன் ஷூ கேட்டுறேன், நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிறன்ற மாதிரி ஆக்சிலரேஷன் சொல்லிட்டு ஸ்பீடை பயன்படுத்த போறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் வேகமா அந்த இடத்த விட்டு படியில போயிட்டு இருக்கான். அவளுடைய ஸ்பீடுக்கு எல்லையே இல்லை, ஆனா தப்பா நினைச்சுக்காத இந்த மாதிரி போறேன்னு, கண்டிப்பா வேலையை முடிச்சிட்டு வரன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் ஜனலாம் உடச்சின்னு உள்ள
போவா. அதுக்கப்புறம் டாப் ஃப்ளோருக்கு ஒரு வழியா வந்துட்டு மேலே ஏறி வர வழியை பார்த்தா சின்ன ஒரு தடுமாட்டம் ஏற்பட்டுரும். ஃபைனலி அவனுங்களை தப்பிக்க விடாம பண்ண போறேன். அவனுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு அந்த டிராகன் இருக்கிற இடத்துக்கு போக அப்பா வாங்க போயிடுவோம். யோ காமன் சோல்ஜரே எவ்வளவு நிறைய வந்து டிஃபென்ஸ் கூட வந்து உதவி பண்ண மாட்டியா, இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க, எங்களை கூட்டும் போக தானே வந்து அந்த வேலையை ஒழுங்கா பாரு போலாமா. ஹியூமன் குப்பைகளா ஒழுங்கா பேசுங்கடா. ரெக்ஸ் இப்பி அவனுக்கு கதையை முடிச்சிருன்ற மாதிரி சொன்னப்போ அந்த டிராகன் கொடுத்த ஆர்டரும் பேர்ல ஒரேடி அவனுக்கு கதையை முடிக்க வாழை பயன்படுத்தும். அந்த சமயத்துல பார்த்தா இவன் வந்து தடுத்துருவா நம்ம ஹீரோனும். பார்த்தா அவன் புள்ளைய நசுக்கி வச்சிருப்பா. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன மன்னிச்சிருங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு எப்படி பண்ண. ஸ்கார்லட் EI வாண்டலியன் ஒரே கையால என்னுடைய ரெக்ஸோடைய வாலியை தடுத்துட்டியா, கேட்கவே நல்லா இருக்கு. உன் கதையை நான் முடிக்க போறேன்னு நினைச்சியா, உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட போய் கேட்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, தோணி ரெண்டு சாக்கா அவனுக்கு என்ன சொல்லிருக்கிற மாதிரி. ஆனா ஒரு அடி அடிச்சு என்னால முடியாதுன்ற மாதிரி அடிச்சிருவான். அவன் ஒரு அடியா படுத்துற இதை பார்த்துட்டு அந்த டிராகன் வந்து கடுப்படி இவளை திரும்ப வந்து அட்டாக் பண்ண இவனுமே படுக்க வச்சிருவான். இது இன்னும் முடியல, ஒரே அடியில என்னுடைய முகத்திலே குத்திட்டேன். கொத்தந்துக்காக நான் ஒன்னு கடுப்பாவன்னு நினைச்சியா, கடுப்பலாம் ஆக மாட்டேன். ஸ்கார்லட் ஒண்ணு மாதிரியான தைரியமான பொண்ணுகள் தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டிப்பா என்னால முடியாது, நீங்க எத்தனை மாதிரி கேட்டாலும் அதுதான் என்னுடைய பதில், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடுத்த கட்டமா அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அவளுக்கு அடி மேல அடியா கொடுத்து உட்கார வைக்கிறான். அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். என்ன காட்வின் உங்களை காப்பாற்ற வந்தான் இவன் நினைக்கிறீங்களா, இவன் உங்களை கொல்றதுக்காக வந்தான். ஏன்னா இவன் தான் வேங்கிஸ் நாட்டுடைய ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அல்ஃப்ளேம் ரேர் வேங்கிஸ். சரியா சொன்னீங்க. எதுக்காக நான் இவங்க கொல்ல வந்தேன்னா, இவனுடைய நாட்டுக்கு துரோகம் பண்ணும்போது இவன் எங்களுடைய நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ண மாட்டான்னு என்ன நினைச்சோம். அதனாலதான் இவன மாதிரியான கேவலமான ஆளுங்களை நான் இப்பயே கொண்டுறேன். உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல. உன்னுடைய மினிஸ்டர் என்ன காப்பாற்றணும் சொன்னா, உன்ன மாதிரியான ஒரு ஆளை என் நாட்டுக்குள்ளேயே விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஒண்ணு நம்பணும், சாவுடா ட்ரேடர் நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பியரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான். ஆனா ஒரு கொலை வந்து உடைச்சிருவாள் நம்ம ஸ்கார்லட். இவ எதுக்கு இந்த மாதிரி பண்றானா, என்ன இருந்தாலும் இவனுக்கு மறுபடி சட்டத்தின் மூலியமா தான் தண்டனை வாங்கி தரணுன்றது நம்ம பாலையோடைய ஆசை. அது மட்டும் இல்லாம மூஞ்சில ஒரு குத்து கொடுக்கணும், அதுக்காக செத்துட்டு நான் எப்படி பண்றதுன்ற மாதிரி வச்சிருப்பான். அப்போ டக்குன்னு பார்த்தா இவன் குறுக்கால வந்துட்டு அவளுடைய அட்டாக்கை வந்து தடுத்துருவான். ஸ்கார்லட் உங்ககிட்ட இருந்து நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறேன், ஆனா நீங்க இந்த மாதிரியான பொண்ணுங்களுடைய காலை பிடிச்சி இந்த மாதிரி கேட்கறது வந்து ரொம்ப முறை கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க பருவதுன்னு தான் சொல்லுவேன். எங்க பாரு என்னுடைய லவ் ஏத்துக்கும், கண்டிப்பா நான் உன்னை அடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான், கண்டிப்பா உங்ககிட்ட எஸ்டீம் தானே இருக்கணும். பரவாயில்லையா கண்டுபிடிச்சேன், இது காடால கொடுக்கப்பட்ட ஸ்டீல் பாடி. இந்த ஒரு பிளஸிங்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாடியில அடிக்கக்கூடிய அடி எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என் பாடியை ஸ்டீலா திடமா மாத்திடும். அதனால உன்னுடைய பிஸ்டால கூட என்ன தோக்கடிக்க முடியாது. என்ன பண்ணலாம் ஐடியா இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க பிரின்ஸ், ஆனா உங்களை தோக்கடிக்கிற வழி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அதுக்கப்புறம் அவன் தலையை பிடிச்சி கிட்ட வந்து கிஸ் பண்ணுவாளாம் மாதிரி பார்க்க பிடிச்சி காலிலேயே ஒரு குத்து கொடுப்பா பாருங்க, முட்டியில அடி மேல அடியா கொடுப்பா. ஒரு இடத்துல அவனால அது முடியாது, இருந்தாலும் ஏஞ்சி நிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா உங்களால முடியாது, உட்காந்துருங்க, எதுக்கு தேவையில்லாம முயற்சி பண்ணிக்கிற மாதிரி கேட்க, இல்ல என்னால முடியும், என்னடா இது தலை சுத்துது, என்னால நிக்க முடியலன்ற மாதிரி தலைவன் அதோட மயங்கரம் ஆயிட்டான். ப்ளீஸ் ஸ்கார்லட் தயவு செஞ்சு என்ன வெறுக்காத, உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு என் கூட வந்துடும் என்னுடைய நாட்டுக்கு. சரி ஓகே என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்களா, இப்போ உங்க கிண்டத்துக்கு போகிறதுக்கான நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூக்கி விசிறு எடுத்துட்டு அவனை. அதுக்கப்புறம் வந்து நம்ம காட்வின் கிட்ட வருவான். இப்போ உங்க கதை தான் முடிக்கணும். இங்க பாருங்க இதெல்லாம் காரணம் வந்து நான் கிடையாது, உண்மையா சொல்ல போனா டெரன்ஸ் சொல்லக்கூடிய அவ வந்து பிரின்சஸ் கில் கூட இருந்தவங்களுடைய என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ண வச்சதே அவ தான். டெரன்ஸ் அவ எனக்கு தெரியும், ஆனா இதுல அவ சம்மந்தப்பட்டிருக்கா என்ன, நான் அப்படி சொல்ல வரல, புரிஞ்சு போயிடுச்சு. நீங்களும் அவளை ஏதோ ஒரு பிளான் பண்ணிடுறீங்க. யார் அவ, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ சொல்லுங்க. நீங்க மட்டும் சொல்லலாம் உங்களுடைய வேற இடத்துல அடி கொடுப்போம் பரவாயில்லையா. சரி ஓகே ஓகே இது ஒண்ணு என்னுடைய பிளான் எல்லாம் கிடையாது, இது எல்லாமே டெரன்ஸ் அவருடைய பிளான் தான். அவ ஒண்ணு இந்த உலகத்தை சேர்ந்தவ கிடையாது, அவ வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கான். அவ பவர் ஆஃப் காடஸ் சொல்லக்கூடிய மூலியமா வேற ஒரு உலகத்துல இருந்து ரீஇன்கார்னேட் ஆகி இந்த உலகத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லவும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆயிடுவான். அதோட இந்த இப்ப நம்ம ஹீரோயினா இருக்கிற ஸ்கார்லட் கிட்ட பயந்து போன அந்த ஒரு ஸ்லேவ் ட்ரேடரும் என்ன நிலைமை ஆயிட்டு இருக்கு, இவ இதுக்காக வேலை பண்ணி இங்க வர வச்சா, சரி தேவையில்லாம இவ்வளவு வர வச்சா இப்படி மாட்டிக்கணுமேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஸ்லேவ்ஸ் எல்லாம் அடிச்சு வச்சிருக்க அந்த சிறைச்சாலைக்கு போக அந்த இடத்த ஓபன் பண்ணி பார்க்க உள்ள நானாக்கா இருக்கான். உங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்து நான் கூட்டிட்டு போயிட்டு வேற இடத்துல வித்துறேன், இப்போதைக்கு இதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டே இருப்பான். ஆனா அந்த ஒரு சமயத்துல நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவானுங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. மேல அப்படியே பார்த்தாலும் இப்ப ஸ்கார்லட் வந்து காட்வின் கிட்ட என்னது டெரன்ஸா அவர் அனதர் வேர்ல்டுல இருந்து ரீஇன்கார்னேட் ஆயிருக்கலாம். ஆமா இது எல்லாத்துக்கு பின்னாடி அவதான் இருக்க முழுக்க முழுக்க. எங்க பாருங்க மிஸ்டர் காட்வின், நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அவர் ரீஇன்கார்னேட் ஆனா என்ன, இதுக்கெல்லாம் பின்னாடி அவ இருந்தா என்ன, நீ தானே எல்லா வேலையும் பார்த்தது, உனக்கு எங்க புத்தி போயிடுச்சு. இப்போ என்னுடைய ஒரு சின்ன கைண்டான ரெக்வஸ்ட், அது என்னன்னா உன்னை நான் பஞ்ச் பண்ணணும். ஏய் நான் உண்மையதான்பா சொல்றேன், தயவு செஞ்சு நம்ம ஸ்கார்லட் இது எல்லாத்துக்கு பின்னாடி அவதான் இருக்கான், நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆளே கிடையாது. அப்படியா, ஆனா இப்போ உன்னை நான் பஞ்ச் பண்ணி ஆகணுமே. ஏன்னா நான் பஞ்சிங் பேங்கா யூஸ் பண்ற எல்லா விதமான விஷயங்களும் உனக்கு அக்கா அந்த பாடியில ஃபிட் ஆயிருக்கு. எனக்கு ஒரு பஞ்சிங் பேங்க் தேவைப்படுது, அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ உனக்கு பஞ்சிங் பேங்க் தானே தேவை, நீ கேட்ட எல்லா விதமான அந்த பார்ட்ஸும். ஒரு நிமிஷம் இரு, இப்போ நீ என்ன பார்த்தா அந்த பஞ்சிங் பேங்க்னு சொன்ன. ஆமா நல்லாவே புரிஞ்சுக்கினேன், ஒன்ன மாதிரியான பஞ்சிங் பேங்க் அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நீ இப்போ அவர் டைம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறான். எந்த ஒரு ஸ்லோ மூமெண்ட்ல உன்னால வேகமா நகர முடியாது, நான் கொடுக்குற பஞ்ச் எல்லாமே நான் எதிர்பார்த்த இடத்துல ஒவ்வொன்றா கொடுத்து உன்னை மொத்தமா முடிச்சு விடுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்காக இவன் பண்ண கொடுமைகளை அவ ஒவ்வொன்றா சொல்லி ஒவ்வொரு இடத்துல அடிச்சு நாக் அவுட் பண்ணுவான். அதுக்காக போல டைம் முடியும் போது அந்த அடி கொடுக்கறதுல ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா
தலைவன் பறந்து போய் வீவான். லைட்டா பார்த்தா இதுலயே அவ அதிகப்படியான பவரை வந்து இந்த டைம் ஸ்லோ பண்ண விஷயத்துல மேஜிக்ல பயன்படுத்தும் போது மன எனர்ஜியை செலவு பண்ணிருக்கிறதுனால அவளுடைய பாடியே இப்போ ரொம்பவும் ஸ்டாமினா இல்லாம மாறுதுல அவளுடைய முடி பார்த்தா லைட்டா கருப்பாவது. இன்னொரு பக்கம் கையில இருந்து பிளட் எல்லாமே வருது. கண்டிப்பா என் அண்ணன் இதை பார்த்தானா கடுப்பாக போறான். திரும்பியும் கண்டிப்பா இதுக்கப்புறம் என்னால ஏஞ்சி நிக்க முடியாது, அப்படியே படுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்படியே வீந்துருவா. அந்த டைம்ல வந்து யாரும் இவளுக்கு உதவி பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல நம்ம பிரின்சஸ் ஜூலியஸ் வந்து காப்பாத்திடுவான். ஆனா அவளும் அண்ணா நீயா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நீ என்ன மட்டும் கேட்கவே மாட்டல, எப்பவுமே கவலைப்படாத, நான் உனக்கு ஹீல் பண்றேன், உன்னால ஏஞ்சி நிக்க முடியுமா? இல்ல என்னுடைய மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கு. அதுக்கப்புறம் மிச்சவங்க எல்லாருமே அந்த இடத்துல நம்ம ஸ்கார்லெட்டை பார்க்க வந்துருவாங்க. அவளுக்கு அடிபட்டுன்னு ஒண்ணு எல்லாருமே பதட்டமாயிடுவாங்க. கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நானாக்கா என்ன மன்னிச்சிட்டு உன்னை என்னால காப்பாத்துறதுக்கு வர முடியல. என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்போ ஃபர்ஸ்ட் பாதுகாப்பா இருக்கிறியா? அது மட்டும் தான் நான் எதிர்பார்க்கறேன். சரி காட்வின் எங்க பண்ற மாதிரி ஒரு பக்கம் பிரின்சஸோடைய கார்டியன் கேட்கவும் அவனா அங்க செவுத்துல சொறி இருக்கான். ஆனா அங்க பார்த்தா அவன் இருக்க மாட்டான். டக்குன்னு ஏஞ்சி ஸ்கார்லெட் இங்க தாண்டி உன் சாவன்ற மாதிரி டக்குன்னு கண்ணு எடுத்து ஷூட் பண்றான் பாருங்க. அந்த ஒரு சமயத்துல ரத்தம் பீச்சுக்கு நடிக்கும். யார் செத்துடான்ற மாதிரி பார்க்க ஸ்கார்லெட் தான் நினைப்பீங்க எல்லாருமே. ஆனா பிரின்ஸ் குழுக்கால வந்து அந்த புல்லட்டை வாங்கிடுவான். பிரின்ஸும் நான் எதிர்பார்க்கல, உன் வேலையை நீ இன்னும் முடிக்கலையா சரியா? ஸ்கார்லெட்டுக்கு வரும் பாருங்க ஒரு கோபம். அந்த கோபத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த காட்வின் திமிரு தனத்துல சொல்லுவான் பாருங்க, நல்ல விஷயம் ஸ்கார்லெட் வந்து பிரின்ஸ் ஜூலியஸ கொன்னுட்டான்ற செய்தி நான் பரப்ப போறேன், உன்ன கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி கார்டியன் போலான்னு பாப்பா. அந்த ஒரு சமயத்துல ஸ்கார்லெட் போயிட்டு ஒண்ணு வெப்பா பாருங்க வந்த கோவத்துக்கு. ஆனா என்ன அடிச்சாலும் அவன் மேல ஒர்க் ஆகுதுன்னு, உன்னுடைய அடி எதுவுமே ஒர்க் ஆகாது கண்ணா. அதுக்கப்புறம் அதுக்கான சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிருவான். அந்த ஒரு டாலர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த டாலர் இருக்கிற வரைக்கும் அவன் மேல எந்த அடிபட்டாலும் அது பெருசா காயத்தை உண்டு பண்ணதுன்னு, ஏய் திரும்ப கொடு, அது ஓலி மேட் இன் பார்டன் சொல்லியது, காடஸ் பிளாமியாவுடைய பவரால உருவாக்கப்பட்டது, அது திரும்ப கொடுன்ற மாதிரி அவன் பக்கம் கேட்க, டேய் இதை வச்சு தானே இது இவ்வளவு ஆட்டம் போட்டேன், இப்ப இதுலயே அடி வாங்கன்ற மாதிரி அதை வச்சா போட்டு அடிச்சு மூஞ்ச குழப்பி விட்டுருவா. நாயே எவ்வளவு தெரியும் இந்த பிரின்ஸ் ஜூலியஸ் இப்படி பண்ணிருப்பேன், சாவுடா என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி அவன் கேட்கவும், இந்த மன்னிப்பெல்லாம் நீ அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சிருவான். பிரின்ஸ் ஜூலியஸ் உங்களுக்காக நான் பழி வாங்கிட்டேன், கவலைப்படுறீங்க, கண்டிப்பா நீங்க இதெல்லாமே சொர்க்கத்துல இருந்து பாத்துட்டு இருப்பீங்கன்ற மாதிரி இவன் செத்துட்டானே நினைச்சிட்டு இருப்பா. ஏ முட்டாள் ஒண்ணு சாகடி, என்னையா பேசுற, சாகலையா, இவ்வளவு போராடணுமா? நல்ல வேலை ஹீலிங் மேஜிக் ஒர்க் ஆயிடுச்சு, நான் இன்னும் சாகல ஸ்கார்லெட், நான் சாகாத நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க நல்லா இருக்கிறதே எனக்கு சந்தோஷம் தான்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அந்த நிலைமையே ரொம்பவும் நார்மலாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஸ்லேவ்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் பாதுகாப்பா அந்த இடத்த விட்டு கூட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ட்ரேடிங்ல கலந்துக்கின ஒவ்வொரு நோபல்ஸையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்கார்லெட் ஒரு பக்கம் வந்து கேரேஜ்ல நல்லா ஓய்வு எடுத்துட்டு இருக்கான். எல்லா வேலையும் சிறப்பா முடிஞ்சதுப்பா ஸ்கார்லெட், நான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. இன்னொரு பக்கம் வந்து அந்த டிராகன் கண்ட்ரியோடைய பிரின்ஸ் வந்தால அவன் பார்த்தா ஒரு மரத்துல சொருகிட்டு இருக்க, அவனுடைய கிண்டத்தை சேர்ந்த ஒருத்தனே மரத்துல என்னமா இருக்கிற மாதிரி எட்டி பதைப்பான். அவன் கீழே விடுவோம். யோ என்னையாச்சு, நீ ஏன் என் மரத்துல போய் சொல்லிட்டு இருக்க? நல்லபடியா நான் உன்னை பார்த்தேன். யோ இது வரைக்கும் நீ இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மெட்டல் பாடி கொண்ட ஆளு, ஆனா உன்னையே ஒருத்தி சாச்சிருக்காளா? உண்மைதான், கண்டிப்பா நான் அவளை திரும்ப மீட் பண்ணும். எதுக்கு திரும்ப போய் அடி வாங்குறதுக்கா? இல்ல என் மனசுல இருக்க விஷயத்த சொல்றதுக்கு. யோ திரும்ப போய் அடி வாங்கிட்டு வராத, கம்முன்னு நம்ம போயிட்டு இப்போதைக்கு ரெக்கவர் ஆகிற வேலையை பார்க்கணும். இல்ல கண்டிப்பா அவளை நான் திரும்ப மீட் பண்ணி என் மனசுல இருக்கிறத சொல்லி அவளை எப்படியாச்சும் என் பக்கம் இழுக்கணும். அப்பதான் அவன் சொல்லிட்டு பிறகு கிளம்பிடுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஸ்கார்லெட்டோடைய சிட்டியில பார்த்தா இப்போ மக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ பண்ண விஷயத்தை பார்த்துட்டு. ஏன்னா கான்பின் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய நிறைய ஊழல் வேலைகள், அப்புறம் இந்த ஸ்லேவ் ட்ரேடிங், அப்புறம் தப்பான வேலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கான். இதனாலேயே வந்து மக்களுக்கு அது பிடிக்காம அவனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத நிலைமையில இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஏன்னா ஸ்கார்லெட் எல்லாத்தையுமே மாத்திட்டானு. ஸ்கார்லெட்டோடைய பெருமை அப்படியே ஒரு ஃபுல்லா பரவுது அந்த இடத்துல பயங்கரமா. இன்னொரு பக்கம் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களே இந்த விஷயத்த பாக்குறாங்க. என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்க பாலு, ரொம்ப பவர்ஃபுல்லா தான் அவங்களை மீட் பண்ணி ஆகணும் நம்ம அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. ஸ்கார்லெட் இன்னொரு பக்கம் பார்த்தா அவளுடைய வீட்டுக்கு வெளியிலவே ரெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டிராகன் பிரின்ஸோடைய டிராகனா இருக்கிறத எடுத்துன்னு வந்திருக்கான். அது பார்த்தா இப்போ இவகிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிச்சு. நலாக்காக்கு இது சுத்தமா பிடிக்கல. அந்த டைம் வந்து அவங்களுடைய பட்லரும் அந்த இடத்துக்கு வர்றாரு. லேடி ஸ்கார்லெட் என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க கேட்டது போலயே ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சிங் பேக்கை வந்து காட்வின் மாதிரியே நாங்க ரெடி பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாமே ஊர் ஃபுல்லா பரவதுனால உங்களை பத்தி நிறைய பெருமையா பேசிட்டு இருக்காங்க ஊர்ல எல்லாருமே. முக்கியமா உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸை உருவாக்கிட்டாங்க. சரி எல்லாத்தையுமே தயாரா வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது அதை எடுத்துன்னு வாங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நானாக்கா அதே இடத்துல நின்று அவங்கள பார்த்துட்டே இருக்கான். என்னன்னு தெரியல, உங்க மேல அஃபெக்ஷனா என்னன்னு தெரியல. ஆமா எங்க வா நானாக்கா. அவனை ஒரு ஒல்ஃபு மாதிரி பெட்டுல, அதனால வந்து அவன் கொஞ்சரா பெட்டு மாதிரி அவனை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்பதானே அவங்க புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, அதுக்குள்ளேயே போய் சேடை பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் மேட்ஸ் எல்லாமே கத்துறாங்க அவகிட்ட. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த டெரன்ஸ் அவ காமிக்க அவ வந்து இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம காட்வின் அடைச்சு வச்ச அந்த ஜெயிலுக்கு. அங்க போன பிறகு அந்த இடத்துல இருக்க கார்ட்ஸ் கிட்ட அவ ஏதோ ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி அவனுங்களையே வசியம் பண்ணிடுறா. அவனுங்களே அதுக்கப்புறம் வழியை காமிக்க இவ அதுக்கப்புறம் உள்ள போக இது ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிக்கணுமா? வாய்ப்பே கிடையாது. இந்த அனிமேவை மாத்த போறதே நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து காட்வின் வந்து இவ வந்துட்டான்ற விஷயத்த பார்த்த உடனே என்ன காப்பாத்த தானே திரும்ப வந்திருக்க டெரன்ஸா, வா உங்ககிட்ட தான் ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும். நான் நிஜமாலே காடஸ் பிளாமியாக்கு வேலை பார்க்கறது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன். ஆனா அவங்களுடைய பவர் எனக்கு பத்தல. திரும்பவும் நான் ஸ்கார்லெட் கிட்ட போய் சண்டை போடணும். ஏன்னா அவளுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா அவளை நான் கொன்னே ஆகணும். தயவு செஞ்சு நீ தடத்துல இருந்து என்ன ரிலீஸ் பண்ண. சரி ஓகே நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு தன்னுடைய அதே மாதிரியான வசியம் பண்ற மேஜிக் அவன் மேலேயும் பயன்படுத்திட்டு கையில ஒரு பாய்சன் இருக்கிற பாட்டில கொடுத்துருவான். நீ எனக்காக
எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிடுன்ற மாதிரி. அப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது, டேய் நாயே, தேவையில்லாம எங்களை பத்தி நிறைய விஷயத்த நீ இன்னத்தையும் சொல்லியிருப்ப, இதுக்கப்புறம் உன்னை ரிலீஸ் பண்ணி நான் எதுக்குடா வெளியே வரணும், எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன், நீ செத்தா மட்டும் எனக்கு போதுன்ற மாதிரி சொல்லிட்டு வரும்போது பார்த்தா அவன் அந்த வசியத்தினால அப்படியே அந்த பாய்சனை சாப்பிட்டு செத்துருவான். அதை சூசைட் பண்ணி, கண்டிப்பா ஸ்கார்லெட் உன்னை நான் கொல்லுவேன், ரொம்பவும் உன்னை நான் வெறுக்கிறேன் இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸ் வந்து நம்ம பிரின்சஸ் கிட்ட வந்துருச்சு. என்னப்பா இங்க நடக்குது, சிறையில இருந்த காட்வின் எப்படி ஒரு பாய்சனை சாப்பிட்டு சூசைட் பண்ணிருப்பான், முதல்ல பாய்சன் எப்படி அவனுக்கு வந்திருக்கும், எனக்கு அதான் புரியல. கண்டிப்பா இவன் சூசைட் பண்ணிருக்கானா, இதுக்கு யாரோ உடந்தையா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்குள்ள எப்படி பாய்சன்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சிச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துக்கு டெரன்ஸா இதுல சம்மந்தப்பட்டதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா என்னோட சிஸ்டருடைய ரிப்போர்ட் படி அவ சொன்னதுல அதுதான் எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா காட்வின் கூட அவ ரொம்ப க்ளோஸா இருந்தது வச்சு பார்க்கும்போது இவ தான் கண்டிப்பா இவனையே கொண்டு இருக்கணும். ஏன்னா தான் கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து கசிய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை கொண்டு இருப்பான். கரெக்டா இருக்கலாம். ஆனா இந்த டெரன்ஸ்ன்றவ எப்படியாப்பட்ட ஆளுன்றதே தெரியலையே. பிரின்ஸ் ஒரு பக்கம் பிளாமினிசம், இது பெரிய பிரச்சனைப்பா. இந்த மாதிரியான ஆளுங்க இதுல இன்வால்வ் இருக்கானுங்க. என்ன சொன்ன, பிளாமியானிசமா? ஆமா, அது பால்ஸ்டன் சொல்லக்கூடிய ரிலிஜியன்ஸ்ல இருக்கிற மக்கள் அவங்க. ஆமாப்பா, அந்த கிண்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 ரிலிஜியஸ் வந்து மேஜரா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து சில வருஷங்களாவே பீப்புள்ஸ் ஒரு மிகப்பெரிய பவரை வந்து நம்பிக்கையா கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் பிளாமியானிசம். அதுல வந்து ஒர்க்ஷிப் பிளாமியான்னு சொல்லக்கூடிய ஒரு காடஸ் இருக்காங்க. அவங்க வந்து அழகுக்கும் அன்புக்கும் வெளிப்படையா இருக்காங்க. அவங்கள முழுமையா நம்புறவங்க ஃபாலோவர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. அந்த ஒரு பிளாமியானிசத்தை இப்போ வந்து வழி நடத்திட்டு இருக்க கரண்ட்ல யாரு தெரியுமா, நொவையோ ரிச்சே மெர்ச்சன்ட்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் தான் இதை வழி நடத்திட்டு இருக்கான். நானக்காவும் அப்போ காட்வின் மாதிரியே தான் அங்க இருக்க ஆளுங்களமா அவங்க. இன்னொரு ரிலிஜனும் அங்க இருக்குப்பா. அவங்க தான் அந்த இடத்துல இருக்க கிண்டத்துடைய ஃபண்டிங் எல்லாமே பாத்துக்கிறாங்க. அவங்க தான் டைனிசம். அதுல ரொம்ப பவர்ஃபுல்லான இப்போ கரண்ட்ல இருக்கிற ஒரு காடஸ் மாதிரியே ஆளு தான். அவங்களுடைய பேர் வந்து டியானா ஷைன்ட். கண்டிப்பா வந்து டயானிசத்தை நம்ம மோஸ்ட் பிலீவர்டு பீப்புளா பார்க்கலாம். ஏன்னா அவங்க ரொம்பவும் நம்பிக்கைக்குரியவங்களா தான் இருக்காங்க. சரிதான், நம்ம கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல அவங்க கிட்ட உதவி கேட்டா நமக்கு நிறைய தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சார் லியோ, உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். அது என்னன்னா, கூடிய சீக்கிரமே டயானிசம் செரமோனி வந்து வரப்போகுது. ஆமாமா, அதுலயே நம்ம வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு அவங்க கூட பேசிடுவோம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல ஸ்கார்லெட்டும் கலந்துனா கரெக்டா தான் இருக்கும். அவ வேற எந்த பிரதர் உன்ன பக்கம் கடுப்பா வரான். சரி லியோ, ஸ்கார்லெட் இப்ப எப்படி இருக்கான்? பரவாயில்ல, முன்னத்தை விட இப்ப ரொம்ப நல்லா தான் இருக்கான். என்னன்னா, நேத்து தான் திடீர்னு வேட்டையாரத்துக்காக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினான். அது ஒரு டிராகன் கூட ரொம்ப அற்புதமான பொண்ணா இருக்கான். அதனாலதான் அவ என் பக்கத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவள மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணுங்களை தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவ இருக்கிற வரைக்கும் எனக்கு போரே அடிக்காது. கண்டிப்பா அவளை ஒரு நாள் அடைஞ்சே தருவேன். என்ன பேசுறீங்க பிரின்ஸ், எப்பவுமே அவங்களுக்கு தான் அதெல்லாம் எப்பயும் முடிவாச்சு, கவலையா போடாதீங்க. நீங்க தான் முன்னே ஏதோ ஒன்று பேசி முடி வைத்துட்டீங்களா, 2 பேரும் ஒத்து போற மாதிரி அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசுதல. என்ன இங்க நடக்குது, என்னமோ ஸ்கார்லெட் இவருக்கு நிச்சயதார்த்தம் ஆன மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க 2 பேருன்ற மாதிரி. நானக்காவும் இவனும் ஒரு பக்கம் கேட்கறான் அந்த கார்டியனும். டேய், இதெல்லாம் சீக்கிரட், இந்த நோபல் விஷயத்துல நீங்க தலையோட கூடாது, கம்முன்னு போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி லியோ சொல்ல, அபிஷியலான கல்யாணம் அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்ப பாத்துக்கோ. அதுக்கப்புறம் சில நாட்கள் கடந்து போது ஸ்கார்லெட் டிராகன் கூட தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் பாப்பா, நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வர வந்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கார்லெட்டோடைய நண்பர்கள் தான் அங்க வந்திருக்காங்க. அங்க பட்லர் வெளியே நிக்க வச்சு, இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க லேடி ரொசோலியா அண்ட் லேடி என்வே. ஆமா, அங்க என்னது பார்த்து வருது அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்தா டிராகன் மேல யாரோ ஒருத்தன் வரதை பார்த்துட்டு இவங்க பயந்துருவாங்க, அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பட்லர் கத்த. இருந்தாலுமே இதுங்க கேட்காதுங்க, அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயமே தலைகீழா இருக்கும். ஸ்கார்லெட் அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு சொல்லிட்டு இருப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த டிராகன் ஒன்றும் நம்மளுடைய எனிமே கிடையாது, அது ரெக்ஸ். அது டிராகன் கண்ட்ரில இருந்து எனக்கு அது பெட்டா இப்ப மாறிடுச்சு. இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நம்மள யாரும் இங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா சும்மா விடக்கூடாதுல, நீங்க கொஞ்சம் கூட மாறலங்கடி. சரி, எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கோம். நாங்க உங்களை பார்க்காம ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா? கண்டிப்பா நீங்க இல்லாதப்போ எல்லா விதமான விஷயங்களும் நாங்க சொல்லி தரோம். போய் சொல்ற ஸ்கார்லெட், இவன் நீங்க இல்லாம ரொம்ப போர் அடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணியிருந்தா. உன்னை அவங்க கேட்டாங்க, வாயை மூடிடு, சும்மா இந்த மாதிரி வளர்ட்டு இந்த ஐஸ் பவரை பயன்படுத்தி உன் வாயை சீல் பண்ணி விட்டுருவேன். என்ன மன்னிச்சிருங்க லேடி ஸ்கார்லெட், நாங்க உங்களுடைய ரூம்மேட்னால கண்டிப்பா நாங்க வந்து பார்த்து தாங்கணும். இப்பவும் உங்ககிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்கா, அவங்க மேல ரொம்ப அக்கறையில இருக்கா, அவ அப்படி சும்மா மேலோட்டமா சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. அப்படின்னு இதுங்க 2 சண்டை போறதை பார்த்துட்டு நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்க நண்பர்கள் நம்ம கிடைச்சிருக்காங்க சொல்லிட்டு இவ பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. இதுக்கு இடையில வந்து ரொமான்டிக்கான விஷயங்களை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஸ்கார்லெட்டும் யோசிப்பா, ரொமான்டிக்கா அப்படின்னு நம்ம பிரின்ஸ் ஜூலியஸ் யோசிப்பா. ஸ்கார்லெட், நீங்க மேரேஜ்ல எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இருக்க இல்லையா உங்களுக்கு, என்ன கேக்குறீங்களான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவ கேட்டுட்டே இருக்கும் போது, நனக்கு அங்க வருவோம், என்ன விஷயம், இப்பெல்லாம் நான் கூட விளையாட வரல நனக்கா, நான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஏன்பா நீ வேற, உன்னை பார்க்க ஒருத்தன் வந்திருக்கான், அவனும் பாரு. அப்புறம் பார்த்தா பிரின்ஸ் ஜூலியஸ் வந்திருக்கான். இவர் எதுக்கு இங்க வந்திருக்கான்ற மாதிரி. எப்படி இருக்கு ஸ்கார்லெட், ரொம்ப நல்லா இருக்கியா, உடம்புலாம் எப்படி இருக்கு, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், எப்படி இருக்கீங்க என்வி ரொசோலியா, உங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் பிரின்ஸ். ஃபேக்ட் என்னன்னா, நீ வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காது பிரின்ஸ் ஜூலியஸ், நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ சாப்பிட்டு இருக்கேன். அப்படிலாம் தொல்லலாம் கிடையாது, நீங்க சொல்லணும் சொல்லுங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம் ஸ்கார்லெட், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும். அப்படியே ஓகேன்ற மாதிரி இவங்க இன்னொரு பக்கம் அதுக்கு ஒத்துக்க இவ கடுப்பாவா. ஆனா அவங்களுக்கு கண்ணுக்கு இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ண போற மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல இருக்க மாதிரி பாத்துறாங்க. இவளுக்கு சுத்தமா பிடிக்கல இவன் பண்றது எல்லாமே சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் ரோஸ் தோட்டத்துக்கு போறாங்க. உனக்கு நல்லாவே தெரியும் காட்வின் வந்து கஸ்டடியில இருந்தவ இறந்துட்டான். அதுக்கு காரணம் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுன்னு பேர்ல நீ இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த டெரன்ஸா தான் அப்படின்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான். ஆனா இருந்தாலும் என்னுடைய பிரதர் கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி கேட்டேன். அவளுக்குமே அந்த டெரன்ஸ்ன்ற பொண்ணை பத்தி எந்த விதமான அதிகப்படியான டீட்டெயில் தெரியல. இவர் சொல்றது சரிதான், இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்தை பிரைவேட்டா பேசுறது நல்ல விஷயம் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உன்னைய கூட்டிட்டு வந்தேன். என்ன
என்னது இது? அதாவது உன்னுடைய ஹேர் வந்து திரும்ப எப்போ நார்மலாக மாறும்? அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில நாட்கள் ஆகும், சில வாரங்கள் மாதம் கணக்கில் கூட ஆகும். அது எல்லாமே என்னுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பிஹேவியர்ஸை பொறுத்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும். சரி ஓகே, ஆனால் கூடிய சீக்கிரமே ரெக்கவர் ஆகும். இது உன்னுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். என்னது? நீங்கள் தேவையில்லாம உங்களுடைய உயிரை எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணது தப்பு. ஏன்னா இந்த நாட்டுடைய முக்கியமான பிரின்ஸ், நீங்கள் அடுத்த கிங்கா வரப்போறீங்க. ஆனால் நீங்கள் என்னுடைய உயிரை காப்பாற்ற இப்படிலாம் பண்ணது என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது அதுதான். என்னதான் நீங்கள் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தராக இருந்தாலுமே மற்றவங்களுக்காக இப்படி இறங்கி போயிட்டு தான் உயிரையும் கொடுக்க தயங்காம இருக்கீங்களா? அதனால தான் அடுத்த முறை இந்த மாதிரி பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கார்லெட், நான் இந்த ரோஸ் எல்லாமே எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் எப்படி ரொமான்ஸ் பண்ணி இருந்தாங்க, என்ன விஷயத்த பண்ணாங்கன்றத அவன் டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறான் அவகிட்ட. அதே மாதிரியான ரொமான்ஸ் வந்து இப்போ நானும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லவ் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி தலையில அப்படியே அந்த பூங்கொத்து வைப்பம் பாருங்க. ஸ்கார்லெட், உண்மையிலே நீ எனக்கு தேவை. நீ என் சைடு இருந்தேன்னா எப்பவுமே என்னுடைய வாழ்க்கை ரொம்பவும் போர் அடிக்காம போகும். அது மட்டும் இல்லாம உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதுக்காக தான் அன்னைக்கு நான் என் உயிரையும் பொருட்படுத்தாம உன்னை நான் காப்பாத்தினேன். அப்புறம் உன்னுடைய உடம்பு ஆன்மா எல்லாமே என் மனசுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கணத்தை பிடிச்சிக்காக அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உன்னை ரொம்பவும் விரும்புறேன். அதாவது எப்படின்னா நீ என்னுடைய பொம்மையா இருக்கணும் எப்பவுமே என் கூட அப்படின்னு கேட்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். என்னது பொம்மையா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் கடுப்பாயிடுவா. திரும்ப நல்லா தானே போயின்ற மாதிரி அவள் பார்த்துட்டு இப்போ கடுப்பாவா. இப்போதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹியூமனாவே நடந்துக்க ஆரம்பிக்கிற. ஆனா என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நீ இருந்த அந்த பொம்மை மாதிரி தான் நான் உன்னை எப்பயும் பார்க்குறேன். இதே போல என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக நீ என் கூட இருக்கணும். அதனால உன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரின்ஸ் ஜூலியஸ், நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அது என்னன்னா, மே ஐ ஆஸ்க் யூ ஃபார் ஒன் திங். நீங்க தப்பா நினைச்சிக்கலன்னா உங்களுக்கும் என்னுடைய ஒரு பஞ்சை கொடுக்கலாமா? ஏன்னா அப்பதான் திரும்ப என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க அப்படின்னு இப்பா பாருங்க. அதுக்கப்புறம் அந்த டைனிசம் சொல்லக்கூடிய ரிலிஜியன் சேர்ந்த ஆளுங்களை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த காடஸ் மாதிரி இருக்கிற அந்த டயனாமா சொல்லக்கூடிய அந்த பொண்ணு இருக்கா. அதுக்கான டைம் வந்தாச்சு லேடி டியானா. சரியா சொன்னீங்க, கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல உன்னை பார்க்க போறேன் பெரியக்கா அப்படின்ற மாதிரி யாரையும் ஒருத்தங்களை பார்த்து அவ்வளோ சொல்ல. அது யாருன்றது அடுத்த எபிசோட்ல இருந்து பார்ப்போம். அதோட இப்போ நம்ம ஸ்கார்லெட் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். டெரன்ஸான்றவன் பிளாமியானிசம் சொல்லக்கூடிய அந்த கேங்கு கூட தொடர்புல இருக்கான்றது தெரியுது. கண்டிப்பா பெருசா ஏதோ நடக்க போகுது. எனக்கு பயமே டியானா மட்டும்தான். கண்டிப்பா நான் அவளை மாத்தி ஆகணும். ஏன்னா அவ எனக்காக இந்த லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கான். கவலைப்படாத டியானா, என்ன நடந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு அவளை சொல்ல. இப்போ ஸ்கார்லெட் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அவங்க தன்னுடைய அண்ணன் கிட்ட போயிட்டு, அண்ணா நீ கொஞ்சம் ஒத்துழைச்சுன்னா நான் ஹாட் ஸ்பிரிங் ட்ரிப்புக்கு போயிட்டு வருவேன். என்னுடைய உயிருக்கு உயிரான தங்கச்சி, நீ சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேமா. ஆனா நீ இப்படியாப்பட்ட நார்மலா கேட்கற ஆளே கிடையாது. நீ இப்படி ஒன்று கேட்கறீன்னா பின்னாடி ஏதோ ஒன்று வில்லத்தனமா இருக்குன்னு எனக்கு தெரியும். யாரை போயிட்டு அடிக்க போற சொல்லு. ஏய் இல்லப்பா, நீ தப்பா நினைச்சுக்கா, நான் யாரையும் அடிக்க மாட்டேன். உன்னுடைய தங்கச்சியை நம்ப மாட்டேற பத்தியா? நம்புறதா? நீ யாரு என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பிரின்ஸ் ஜூலியஸ் கூட அந்த போட்ட ஒப்பந்தத்தை மறந்துட்டியா? அதையே நீ என்கிட்ட முழுசா சொல்லாம மறைச்சிட்ட. அது உண்மைதான். ஆனா அது கான்ட்ராக்ட் எங்களுக்குள்ள போட்டது. நீ இதுல குறுக்க வராது. என்னது? நான் அண்ணன்டி. நானாக்கா ஒரு பக்கம் அந்த மேப்பை பார்த்துட்டு, ஸ்கார்லெட் நீங்க இந்த முறை வந்து ஷைன்டியா போயிட்டு அடிக்க போறீங்க. அதாவது டியானாவை தான் கேட்கறான். அவங்க ஒரு கடவுளுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பிரீஸ்ட் தான். அவங்க தான் சைன்ட் டியானான்னு சொல்லுவாங்க. அதுதான் அவன் கேட்கறான். இதுக்கிட்ட லியோவும் தெரிஞ்சு போயிடுச்சு. நீ ஒவ்வொரு வருஷமா இப்படிதான் போயிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிற செயின்ட் போய் நீ அடிச்சிட்டு வரையா? ஆஸ்பிரிங்க சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு போலான்னு பாக்குறேன். ஏன் இப்படி போய் சொல்ற வேலை வச்சுக்கிறேன். ஆனா நீங்க பாரு, கண்டிப்பா நான் செயின்ட் எல்லாம் நான் போயிட்டு அடிக்கலாம் மாட்டேன். அவங்க நமக்கு எவ்வளவு முக்கியமான ஆளுன்றது உனக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உயிருக்கு ரொம்பவும் பாதிப்பு அதிகமா இருக்கு இப்போ. அதனாலதான் நான் போலான்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடி, போயிட்டு வா. ஆஸ்பிரிங்க டூர் தானே, ரொம்ப நன்றி அண்ணா. ஆனா நான் மட்டும் தான் இப்போதைக்கு கிளம்புவேன். நல்லபடியா பாத்துக்கோங்க லியோ நடக்கா அப்படின்னு போன இன்னொரு பக்கம் மூஞ்சி தொங்க போட்டு நின்னுங்கிறா. என்னன்னா பார்த்தா பிரின்ஸ் ஜூலியஸோ கூட வர மாதிரி வெளியே நின்னுங்கிற வெயிட் பண்ணி உன்னை விட்டு பிரியவே மாட்டேனே அப்படின்னு தலைவன் சொல்லி அவளுக்கு உன பக்கம் கடுப்பாயிடும். அதுக்கப்புறம் வரும்போது ஜூலியஸும் ஸ்கார்லெட் வந்து என்ன கதை சொல்லி லியோ கிட்ட இருந்து சாக சொல்லிட்டு வந்தான்ற விஷயத்தை கேட்டுட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். என்னதே சைன்ட் அடிக்க போறியா நீ? லியோ சொன்னா. என் பிரதர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து தேவையில்லாம எதுவும் மறைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பிரதர் எல்லாமே ஓட்டவாய் உங்ககிட்ட வளரிட்டோம். நான் முக்கியமா அங்க போறதுக்கான காரணமே ஷைன்ட் டியானாவை நான் காப்பாத்ததான். சரி ஓகே, நான் அதை பத்திரமா சீக்கிரட்டை பார்த்து கேட்கறேன். இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குனீங்க? ஏன்னா அப்பதானே நீ நான் சொல்ற பொம்மையா இருப்பேன். எனக்கு எப்பவுமே தெரியும் நீ இந்த மாதிரி எதுனா சொல்லுவேன்னு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அது என்னன்னா காட்வின் ஆக்சிடென்டலா இறந்ததுன்றது பல நோபல்ஸுக்கு மத்தியில ரொம்ப தாங்க முடியாத அதிர்ச்சி அவங்களுக்கு மாறுனதுனால இப்போ நோபல்ஸுக்கு மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தோட அவங்க இருக்காங்க. இதனால பின்னாடி நம்மளுடைய நாட்டில் வேற எதனா பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். அப்புறம் லியோ கிட்ட வேற இன்னொரு சொல்லணும், உன் தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்க சொல்லி அப்படின்னு கிட்ட போயிட்டு கையை வச்சிருவான். அப்புறம் பார்த்தா அவன் தலையை திருப்ப, அங்க பாரு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஆமா, இந்த ஒரு லேண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹோலி லேண்ட். பிளாமியானிசம் அண்ட் டைனிசம் ரெண்டு ஹெட் குவார்ட்டர்ஸும் இந்த இடத்துல இருக்குன்றது நமக்கு தெரியும். ஜூலியஸும் பிளாமியானிசத்தோடைய போப்பா இருக்கிறவன் இந்த ரிலிஜியஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கான். அவன் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் இந்த ஒரு பிளாமியானிசம் அழிஞ்சு போக கூடாதுன்றதுக்காக தயாரா இருக்கான். சரியா சொன்னீங்க. இப்ப கரண்ட்ல இருக்கிற அந்த போப்பு வந்து சார்கன் தானே? ஆமா. ஆனா பல வகையில அவனை ஒரு மெர்ச்சன்ட் தான் கூப்பிடுறாங்க. அவனுக்கு இன்னொரு பட்ட பேரும் இருக்கு. அது என்ன? ஸ்கேமிங் சோஷியல் கிளைம்பர். இந்த ஒரு விஷயத்தை கிட்ட அவ பஞ்ச் பண்ணோட்ட ஒரு ஆசையில அவனை பாக்குறா. ஆனா போற வெளியே பார்த்த டக்குன்னு கேரஜோனிக்க என்னாச்சு? அதுவா கேட் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேட் ஏன்டா க்ளோஸ் பண்ணீங்க சொல்லிட்டு இவங்க கேட்க, அதுக்கு பார்த்தா சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து சரியான பதில் அந்த இடத்துல கட்டியல. அது என்ன சொல்றானுங்கன்னா, இப்ப கரண்ட்ல இருக்கிற போப் சாகோன் தான் இப்ப கேட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மேஜிஸ்ட்ரியோட அப்ரூவலோட தான் இந்த கேட்டை
கேட்டு திறப்பாங்களா. ஓ இது ஓல்டு ஸ்கேமர் பண்ற வேலையா. ஜூலியஸ் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போறான். எங்க பாருங்க உண்மையை சொல்ல போனா கரண்ட்ல இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கூட எங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த லேண்டுக்கு வந்தோம். எங்களுக்கான மரியாதை நீங்க கொடுக்கலனா கண்டிப்பா மிகப்பெரிய விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். என்னடா பேசிட்டு இருக்க, இது ஹோலி லேண்ட். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியும். எங்களை பக்கச்சிக்கனா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா வரும். நான் யாரு தெரியுமா, நான் தான் ஜார்மோ ஓக்ரே பிளாமியானிசத்தோடைய இன்குவிஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லவும் இவன் அந்த போப் சாகோன்னு கீழே வேலை செய்யறான் போல. சாலட் ஒன்று பக்கம் அவனை பார்த்துட்டு ஆஹா இவன் பஞ்சிங் பேங்க் கரெக்டா இருப்பான், எல்லாமே கரெக்டா இருக்கு, இந்த பண்ணியை போட்டு அடிக்க வேண்டியதான். ஓ நீங்க ஈக்குவேட்டர்ஸா, சரியா சொன்னேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் தண்ணியை தானே தற்கொலையாட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப பர்மிட் எல்லாமே எங்களை உள்ள விட மாட்டீங்க மேஜிஸ்ட்ரியோட பர்மிஷனோட, ஆனா உங்களுடைய போப் தானே உங்களுடைய ஆர்கனைசேஷனை நடத்துது அப்படின்னு ஜூலியை சொல்லிட்டு இருக்கும் போது ஸ்கார்லட் அவன் கையில ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்கத பாக்குறான். சரியா சொன்னேன், அத்துமாரி உள்ள வரணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய கார்டஸ் மூலியமா போப்பு கிட்ட இருந்து வாழ்த்தோட எனக்கு கிடைச்ச இந்த ஹேமரை பயன்படுத்தி அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பேன். சரி ஓகேப்பா, இவன் சொல்ற இந்த அக்ரிமெண்ட்டுக்கே ஒத்துக்கிறேன், நம்ம அத்துமாரியே உள்ள நுழைவோம், என்ன பண்றான்னு பாத்துருவோம் அப்படின்னு ஸ்கார்லட் சொல்ல. அப்ப நான் எடுத்து வந்தது வேஸ்டா. ஜூலியஸ் பார்த்தா கையில வச்சு தந்தது வந்து ஒரு மேஜிக் ரெக்கார்டிங் டிவைஸ் மாதிரி. அவன் பேசுறது எல்லாமே இப்ப ரெக்கார்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவன் வேலையை பாரு ஸ்கார்லட், நான் ஒன்னு ஃபாலோ பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லவும் டக்குன்னு போயிட்டு கேட்டு நிப்பா பாருங்க. இவன் கேட்பான் என்ன பொண்ணு பண்ணிட்டு இருக்க, ஒன்னாலலாம் அந்த கேட்டு எதுவுமே பண்ண முடியாது, பல காலங்களா எவனாலையுமே அசைக்க முடியாம இன்னமும் நிலைச்சு நிக்குது, முட்டாள் பொண்ணு பார்க்கவே ரொம்ப ஒல்லியா இருக்க, ஒன்னாலலாம் முதல்ல இதை உடைக்க முடியுமான்றது யோசிப்பாரு, உன்னால தள்ள கூட முடியாதுன்ற மாதிரி அவன் காமெடி பண்ணிட்டு இருக்க. உடச்சி எரிவா பாருங்க, இவன் பார்த்துட்டு வாய பொழப்பான். இப்ப அத்துமாரி கதவையும் ஓபன் பண்ணியாச்சு, அடுத்த கட்டமா நீங்க என்ன அட்டாக் பண்ண வரலையா, யாருப்பா இவன், இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, வாங்கப்பா அவங்க எல்லாரையும் பஞ்ச் பண்ண தயாரா இருக்குன்னு சொன்ன உடனே இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆஹா இந்த ஒரு விஷயம் சொல்றது பார்த்தா கண்டிப்பா ஒரு நிமிஷம் இருங்க, இவன் அந்த ஸ்கார்லெட் தானே, இது கேட்டு சொல்லி எல்லாமே பதட்டம் ஆயிட்டு ஓடுறானுங்க. ஸ்கார்லெட்டா ஓடுங்கடா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லடாங்கன்ற மாதிரி. ஏடி எவ்வளவு தேடி இருந்தா இப்படி வந்திருப்ப, இருடி கார்டத்தோடி இந்த பவரை பயன்படுத்தி ஒன்று அடிக்கிறேன், மினிஸ்டர் கார்ட்வேடியன் நீ அடிச்சவள் தானே, நீ ஒரு ஈவல்ரி, இந்த நாட்டு வெளிக்குள்ள வரதுக்கு உனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய வெப்பனை பயன்படுத்தி அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. ஆனா இவ பார்த்தா அந்த இடத்துல பயந்து போயிட்டு இருக்கிற ஒரு சோல்ஜர்ஸ் கிட்ட போயிட்டு தப்பா நினைச்சுக்கணும் உங்களுடைய 80 நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன், அவன் போட்டு அடிப்பான், இவ்வளவு தடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அசால்ட்டா பிடிச்சி தடுத்துருவான், ரிட்டர்ன் பயத்துல அடிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து அடிபட்டு செத்துருவான்றது பார்த்தா அங்க நம்ம உயிரோட தான் இருக்கான். இதுல தெரிஞ்சு போயிடுச்சு எதுவும் அடிப்படல. அப்போ நீ எத்தனை முறை அடிச்சாலும் எனக்கு ஒன்னும் ஆகாது ஸ்கார்லட், எங்க பாத்தியான்ற மாதிரி சொல்லவும் கார்மீன் போட்டு அதே மாதிரி என்ன செயின் டைம் போட்டுங்கிறான். திரும்பவும் இதேவா, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, என்னுடைய ஆட்கள் மொத்த பேர் வந்தாங்க, உங்களால எதுவும் பண்ண முடியாது, செத்து போறடி, இங்கே பண்ணி ஓவரா பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது, சை ஓடிவா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு குத்து கொடுப்பா. தலைவன் அதோட பறந்து போயிடுவான். ஏப்பா அடியா ரொம்பவும் குடைச்சல் கொடுத்து என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணியிருந்தேன், இந்த பண்ணியை தூக்கி அடிச்சதுல நல்லா தான் இருக்கு இப்போ நிம்மதியா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபா இருக்கு, டாப்பமைன் லெவல் இப்பதான் பயங்கரமா இருக்குன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கான். ஏய் எதுக்கு சென்டிமெண்டலா உட்காந்து பேசிட்டு இருக்க, போலாமா, ஒரு டைலாக் பேச விட மாட்டியே. அதுக்கப்புறம் வந்து அந்த டைனசம் சொல்லக்கூடிய அந்த ஆட்களுடைய சோல்ஜர்ஸும் வந்துட்டாங்க. எவ்வளவு தெரிஞ்ச இருப்பீங்க, போயிடுங்க நான் இந்த இடத்த விட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்ததுல அப்புறம் அந்த பிளாமியானிசத்தோடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே பயந்து ஓடிறானுங்க. ஸ்கார்லட் ஒரு பக்கம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடான். சார் பேர்கஸ் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், எப்படி இருக்கீங்க, நல்ல வேலை நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க, என்ன மன்னிச்சிருங்க, நாங்க கொஞ்சம் லேட்டாவே உங்களை வந்து மீட் பண்ணிட்டோம், பிளாமியானிசத்தோடைய ஆட்கள் வந்து உங்களுக்கு குடைச்சல் கொடுத்ததுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், உங்க சார்பா பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்துருக்காரு போல, எல்லாரும் அடிபட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்து திடீர்னு அந்த இடத்துக்கு என்ன கேப்டன் கேங்கோட எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, என்ன கதைங்க, டே கம்யூனிட்டி நான் ஏடா இவ்வளவு லேட்டா வந்த, எங்கடா போயிருந்தது நீ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கூல் டவுன், அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, சுகர் பீப்பிள் வந்துற போது. அப்புறம் இது ஏய் இங்க பாருங்களேன் அழகு தேவதையே, என் லைஃப்ல உங்களை மாதிரியான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. டக்குன்னு பார்த்த பிரின்ஸ் ஜூலியஸும் குறுக்கால போயிட்டு டேய் ஒரு நைட்டா நீ எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கும், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பிரின்ஸ் ஜூலியஸ் தானே, டே முட்டா பையலே பிரின்ஸரா அவர் கூட போயிட்டு மரியாதை ஒரு என்னடா இப்படி எக்கத்தலமா பேசிட்டு இருக்கு, நாயே உனக்கு பானம் கத்து கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பிடிக்க பார்க்க இவன் தப்பிப்பான். ஆனா ஒரு இடத்துல பிடிச்சி முறுக்கு பிடிவாரு அவனுக்கு, அவன் கதர் வாயின விட்டுருங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் டயாஸ் விட் ஃபோர்ட், நான் இந்த இடத்துல ஹெட் நைட்டா இருக்கேன். ஹெட் நைட்டா? அதுக்கப்புறம் ஸ்கார்லட் ஒரு பக்கம் யோசிக்கிறான், பிரின்ஸ் ஜூலியஸ் எதுக்காக என்கிட்ட வந்து பேசணும்னு இப்படி கொந்தளிச்சிட்டாரு, உங்களுக்கு ரொம்பவும் பார்த்தல சந்தோஷம் சொல்லிட்டு ஸ்கார்லட் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்க, ஓ நீங்க ஸ்கார்லட்டா, உங்களை பத்தி நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கல்யாணம் அடிச்சான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கீங்களா மாதிரி அவன் கேட்கவோ, இவனுக்கு எல்லாம் வாய பழந்துடும், டேய் பைத்துக்காரனாயே ஓ ரேஞ்சுங்க அவங்க ரேஞ்சுங்க, எங்கடா பேசிட்டு இருக்க நீ வந்து இப்படியே, உன் வேலை என்னமோ அதை பாடுறா. ஸ்கார்லட் நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், இந்த நோபல் நைட்டுன்ற கிளாஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா என் கூட இன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிட வருவீங்களா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பர்சனலா வந்து நோபல் ஃபேமிலி பிறந்திருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காமனான மனுஷங்க தான், இருந்தாலும் கவலைப்படுத்தீங்க, நானுமே ஒரு எல்விஷ் ராயல்டி ஃபேமிலியை சேர்ந்த பையன் தான், நான் ஒரு ஆஃப் எல்ஃப், என்னுடைய அம்மா ஒரு ஹியூமன் தான், ஸ்கார்லட்டும் ஒரு ஹியூமன் தான், கேட்க நல்லா இருக்கு, ஆனா என்னுடைய கையை விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி அவ கோவத்தோடு பாக்குறதுல அடுத்தது பஞ்ச் பண்ண தான் தயாரா இருப்பான், கையை பிடிக்கிறது இல்லையா. ஆனா அவன் உன்னொரு பக்கம் வந்து இவ எதுவோ பண்ண போறான்னு சொல்லிட்டு கையை விட்டுருவான். ஆனா பிரின்ஸ் ஜூலியஸ் குறுக்கால போந்து இங்க பாரு, ஒரு நைட்டா நீ உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குற, தேவையில்லாம இவங்க கிட்ட ஓவரா க்ளோஸ் ஆகி நடந்துக்கினேன், அப்புறம் உன்னுடைய வேலைக்கும் சரி உன் உயிருக்கும் நான் பொறுப்பா இருக்க மாட்டேன். என்ன இது, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, ஆமா நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் தான், அதனால நீ உங்ககிட்ட தேவையில்லாம பேசாத அப்படின்னு ஸ்கார்லட்டை பார்த்து கேட்கறான். சரி ஓகே நான் இன்னொரு தடவை வந்து அவங்க எல்லாம் சும்மா கத்திட்டு இருக்க மாட்டேன் அப்படி நான் உன்னொரு பக்கம் பிரின்ஸ் எதிர்த்து நிக்க கூட இருக்கிற பசங்க கடுப்பாயிரானுங்க, டே என்னடா நான் பண்ணி வச்சிருக்க, நீ நம்ம வேலைக்கே வளர்ச்சிரும் போல, வாடா போவா டே காமெடி என்ன பண்ண. அதுக்கப்புறம் அவனை எழுதின பதில போகும்போது கூட திருந்த மாட்டான், கால இன்னொரு முறை நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போலானே, என்ன
மன்னிச்சிருங்க, அவன் பைத்தியக்காரன், இப்போதான் சேர்ந்து 1 வருஷம் தான் ஆகுது அவனுக்கு, அது வெளியே திமிர்த்தனத்தை காமிக்கிறான்ல, என்ன பண்றது, இருக்கிற சோல்ஜர்ஸ்லயே அவன் ரொம்பவும் திறமையானவன். எதை கேட்டு ஸ்கார்லெட், என்னது திறமையானவனா, அப்போ அதான் நான் பண்ண அந்த விஷயத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான், நான் பஞ்ச் பண்ண போறேன்றது அடுத்தது அவன் சென்ஸ் பண்ணதுனால அதுக்கப்புறம் அவன் கையை விலகிட்டான். அதுக்கப்புறம் அவனும் பிரின்ஸ் ஜூலியஸ் எதுக்கு தேவையில்லாம என் கையை இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க, அவன் டக்குன்னு விட்டுருவான். சாரி, நான் ஏதோ தெரியாதனமா அந்த மாதிரி பண்ணிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் ஜலசா இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் என்கிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி பேசுனதில்ல, நீ அதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காது, வா போவோம். இவங்க 2 பேருக்கும் புரியல இவனுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, அவன் பண்ண விஷயத்துல இருந்து லைட்டா அந்த பொறாமன்றது உள்ள வரும்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு மரியாதையோட சைன்ட் டியானாவை போய் பார்க்க அவ ஃபார்முலா அவன் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறான். அதை இடம் பொருள் ஏவல்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனா எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட்டிங் ரூம்ல அவங்களுக்கு காத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அவளும் வருவாங்க, பெரியாக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்து இடம் பொருள் ஏவலாம் அங்க பார்த்து நடந்துக்கிறா. இதுவும் ஒரு வகையான பிஹேவியர் தான். அந்த இடத்துல மரியாதையா நடந்துக்கிறா, இந்த இடத்துல பார்த்தா ஃபார்முலா ஜாலியா இருக்கா அவங்க கூட. எப்படி இருக்கீங்க சைன்ட் டியானா அப்படின்னு கொஞ்சம் கொலவிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பிரின்ஸ் ஜூலியஸ்க்கு இதுவே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் வந்து பேச வேண்டிய விஷயங்களை பேசுவோம். யார் இவன், டே என்ன விட்றா, நீ என்ன தொடாதற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இந்த கூத்தலாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க காலட்டும், கொஞ்சமாச்சு சைன்ட் டியானா மாதிரி நடந்துக்கும். இல்ல என்னால முடியாது, இவங்க கூட எப்பவுமே நான் க்ளோஸா இருப்பேன், ஏன்னா எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இவங்களை. அக்கா என்னக்கா யார் கை தூக்கிட்டு வந்தது, எங்க இந்த ஆளை பத்தி வந்தீங்க. சரி விடுங்க, இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஹோலி லேண்ட் பில்கிரிமேஜ் எந்த ஒரு ட்ரெடிஷன் ஆரம்பிச்சது எப்படின்னா கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு முன்னாடி தான். கிங்டம் ஆஃப் பால்ஸ்ட்ரான் அப்படின்ற அந்த ஒரு கிங்டம் மான்சஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அது டீமன் கிங் எடுத்து ஆள ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேண்ட் வந்து டீமன் கிங்கோடைய கைக்கு மட்டும் போனது இல்லாம மான்சஸும் கொஞ்சம் கொஞ்சமா அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு பவர்ஃபுல்லான ஒரு கடவுளாட்டம் எல்லாருக்கும் வந்தவங்க தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து எல்லா விதமான மாந்திரியும் அழிச்சு அந்த இடத்த சுதந்திரமா மாத்தினாங்க. அப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ்ல ஹோலி கிறிஸ்டல அந்த பொண்ணு வச்சாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிற 4 திசைகள்லயும் மிகப்பெரிய ஒரு பேரியரை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே அதை பியூரிஃபை பண்ணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கு வயசாகி இறந்ததுனால அதுக்கப்புறம் அந்த பேரியருக்கான சக்தியை கொடுக்க யாருமே இல்லாம போயிட்டாங்க. எதனால திரும்பவும் அந்த இடம் பழைய மாதிரி மாற ஆரம்பிச்சது. பேரியர் மறைஞ்சு மான்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரதுக்காக தயாரா இருந்ததுங்க. அந்த ஒரு சமயத்துல தான் புதிய ஒரு பொண்ணு அதே மாதிரியான பவரோட வந்து திரும்ப அந்த கிறிஸ்டலை புதுசா மாத்தினா, திரும்பவும் அந்த பேரியரை ரீஸ்டோர் பண்ணா. இப்ப கரண்ட்ல பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு காடஸ் சைந்தத்துல இருக்காங்க, காடஸோடைய சேவகராகவும் பாக்குறாங்க. ஆனா அப்படியாப்பட்ட பேரியரை பரம்பரையா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொண்ணால மட்டும்தான் அதை பராமரிச்சுன்னு வர முடியும். இப்ப கரண்ட்ல இருக்கிற இவங்க தான் சைன்ட் டயானா. இப்ப இவங்க தான் அந்த பேரியரை பராமரிக்கிறாங்க. ஓ, இதுக்கு இவ்வளவு பெரிய கதையா? சாதாரண கிறிஸ்டலுக்கு பவர் கொடுக்க இந்த தம்மண்டு போன வச்சிட்டு இருக்காங்க. என்னதே நீ உக்காந்து கொடுத்து பாரு, அப்போ உனக்கு தெரியும். ஓவரா பேசாத நீ, நான் இல்லைன்னா இந்த இடத்துல பாதுகாப்பு யாருக்கும் கிடையாது. அக்கா இன்னும் கொஞ்சம் என்ன டைட்டா கட்டி பிடிங்க. சரி ஓகே, இப்போ நாங்க வந்ததுக்கான காரணமே அந்த பேரியர் வந்து திரும்ப பியூரிஃபிகேஷன் பண்றதுக்காக அந்த ஹோலி ஜம்முடைய நிகழ்வு திரும்ப நடக்க போதாமே, அதனால அந்த இடத்துல வந்து புதிய செரிமனி நடக்க போதாம், அதுல கலந்துக்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம். ஆனா இன்னொரு பக்கம் நீங்க உஷாரா இருக்கணும், ஏன்னா பிளாமியானிசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்கள் வந்து உங்களை எதனா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுடைய பவர் தொடர்ச்சியா இன்னமும் கண்டினியூஸா எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும்ன்றது தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உங்களுடைய பவர் தீர்ந்து போடுச்சுன்னா கண்டிப்பா உங்களை எல்லாருமே வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால அப்படி நம்ம ஜூலியஸ் பேசிட்டே இருக்கும் போது பிரின்ஸ் ஜூலியஸ் வேணா கம்முன்னு இருங்க, அவ உன்னோட பக்கம் இந்த விஷயத்தை கேட்டு ஃபீல் பண்றா, தன்னால யாருக்குமே உதவி பண்ண முடியாம போயிடுவானு. பெரியக்கா சொல்றது உண்மைதான், நீங்க கவலைப்படாதீங்க பிரின்ஸ் ஜூலியஸ், உங்களுக்கு என்ன தேவை, என்னுடைய உதவி எல்லாருமே பண்ணணும் தானே, என்னுடைய பவர் வேணும் தானே, நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே திரும்ப எப்படியாச்சும் சரி பண்ண பாக்குறேன். சரி ஓகேக்கா, இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், அப்புறமா உங்ககிட்ட நைட் பேசலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு கிளம்ப போறதுக்கு முன்னாடி ஜூலியஸுக்கு அழுவு காமிச்சிட்டு போறான். குறும்புக்கார பொண்ணா இருக்கா. இங்க பாருங்க பிரின்ஸ், உங்களுக்கு ஒரு பொண்ணுடைய உள்ள இருக்கிற அந்த மனசு பெருசா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அது பொறுமையா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நைட் டைம்ல டியானாவுடைய ரூமுக்கு போயிட்டு நம்ம காலிட்டு நிறைய கதைகளை சொல்றா. அதில் வந்து இன்னைக்கு வந்து அந்த பனியை போட்டு குத்துந்த வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ரெடியா இருக்கீங்க, உங்களை மாதிரி நானும் ஆகணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா எந்த விதமான ஆம்பளையும் நீங்க நம்பி இல்லை, இண்டிவிஜுவலா இருக்கீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சைன்ட் டியானா. ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னா தோணுச்சுன்னா சொல்லுங்க, எவனுமே எனக்கு தேவையில்லை. அப்புறம் உங்களுக்கு பாச மாதிரி வார்த்தை தான் பாருங்க ஒயிட்டாரு. ஓ பிரின்ஸ் ஜூலியஸா சொல்றீங்களா? ஓ பிரின்ஸ் ஜூலியஸா, அவன் பார்க்க நல்லா தான் இருக்கான், ஆனா எனக்குலாம் செட் ஆக மாட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு இன்னொரு குணம் எதனா இருந்துச்சுன்னா அவன் பார்க்க கேவலமா தான் இருப்பான். கண்டிப்பா அவன் எனக்கு தேவையில்லை. உங்களை மட்டும் அவன் எதனா டீஸ் பண்றான்னா சொல்லுங்க, அவனை போட்டு மூஞ்சி எப்படி குத்துறன்ற மாதிரி அவன் பண்ணி காமிக்க. அவளுக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஸ்கார்லட்டோட அழகெல்லாம் ரொம்பவும் பிடிச்சிருக்கு, கண்ணு ஹேர் எல்லாமே. ஆனா ஸ்கார்லட்டும் எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் அவங்களோட உடம்புல ரொம்ப அழகானது தான். அந்த மாதிரி உங்களுடைய கண்களும் ஹேரும் உங்களுக்கு அழகு தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில மேடும் சைன்ட் டியானா உங்களுடைய தூங்குற டைம் வந்தாச்சு, ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னு அவன் குரல் கொடுக்கவும் இன்னொரு பக்கம் இதை புரிஞ்சுக்கணும் ஸ்கார்லட். சரி நான் இப்போதைக்கு கிளம்புறேன், நாளைக்கு மிச்ச விஷயங்களை பேசுவோம், என்னை விட்டு போவாதீங்க, இங்கேயே ஒரு நைட்டு படுங்களேன் என் கூட. இல்ல என்ன இருந்தாலும் நீங்க சைன்ட் டியானா ஒரு பெரிய அக்காவை நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன். அக்கா போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் கேட்கறேன். என்னது? எனக்காக நீங்க அதை பண்ணணும். அது என்னன்னா, எல்லாருமே என்ன சைன்ட் டியானா தான் கூப்பிடுவாங்க, ஆனா என்னுடைய அப்பா மட்டும் என்ன ஷானியான்னு சொல்லுவாங்க. நீங்களும் என்ன அந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி ஓகே, கண்டிப்பா நல்லா தூங்குங்க ஷானியா. அவ சொன்னது கிட்ட ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்லட் தன்னுடைய ஸ்கூல் லைஃப்லயே இவள் அடிக்கடி வந்து பாக்குறப்பவே ஒரு ரூம்ல பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. எதனால என்னுடைய பவர்ஸ் எதுவுமே என்னால யூஸ் பண்ண முடியல, என் பவர்ஸ் நான் இழந்துட்டேனா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அவன் மனசுக்குள்ள இப்ப யோசிச்சு வந்துட்டு இருப்பான். அப்பவே அவ தான் ஆறுதல் கொடுத்துருப்பான். கவலைப்படாத ஷானியா, கடவுளுடைய பவர்ன்றது எப்பவுமே ஒரு வகையில விளையாட்டு கூடியதுதான். ஒரு தடவை வரும், ஒரு தடவை போகும், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வேலைக்கு ஆகுது. நம்ம இன்னும் தாங்களை எப்படி
காப்பாத்திக்கிறோன்றது தான் பார்க்கணும். கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப. அதுக்கப்புறம் அந்த செரிமோனி நடக்குது. செரிமோனில எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு. நம்ம சானியாக பார்த்தா அங்கே வரவேற்பு பயங்கரமாக கொடுக்குறாங்க மக்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க ஹோலி வாட்டர் வந்து எல்லாரும் மேலேயும் அவங்க தெளிச்சு விட இவங்க ஒரு பக்கம் கேரேஜில் வந்துட்டு இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கல. ஆமா எந்த பிரச்சனை இல்லாமல் எப்படியோ போச்சுன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல இடத்துக்கு வந்து அவ அப்படியே ஆடும். இவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இன்னொரு பக்கம் வந்து ஏதோ பீரங்கில அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. மக்கள் எல்லாம் பதட்டமாயிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ தப்பா நடக்குது. ஸ்கார்லெட் டக்குன்னு பார்த்தா அந்த இருந்து ஜம்ப் பண்ணி எங்கேயோ பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை நடக்கிறத பாக்குறான். அப்புறம் அந்த இடத்த நோக்கி வேகமா போக இன்னொரு பக்கம் ஷைன் டயனா பார்த்தா அந்த இடத்துல இருக்க மக்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்குற யாரோ பதட்டமாவாதீங்க. ஸ்கார்லெட் அதுக்கப்புறம் வேகமா அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை பாக்குறான். அடேங்கப்பா, இந்த ஆயுதம் நல்லா இருக்கு, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க காடஸ் பிளாமியா. இந்த ஃபெஸ்டிவல் இப்போ இடக்கு மடுக்கா போயிட்டு இருக்கேன். இதை சரி பண்ணணும்னா இந்த வாய்ப்பை நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன். இந்த ஃபெஸ்டிவல்ல ரத்தம் தெரிக்க போகுது அப்படின்ற மாதிரி அவ கெத்தா நிக்கிற வச்சுக்கிறத அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ வழக்கம் போல பிரமாதமா இருக்கும். முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.